கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நாம் பங்கு பெறவும் சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மகத்தான சத்தியங்களை நம்ம தியானிக்கவும் தேவன் இரக்கம் செய்து நம் அனைவருக்கும் இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பை, ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான ஆராதனையின் பாடத்துக்குள்ளாக நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்பான சகோதர சொல்ல இந்த நாளிலும் கூட நமது ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பானது நமது அன்பு சகோதர சொன்னவனமாக எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள், எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக தான் நம்ம பாடத்தை தியானிக்க போகிறோம். டோன்ட் ஓவர் கவுண்ட். அப்போ எண்ணுவதற்கு நம்ம மிஞ்சி எண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சொல்ல நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், புது சிருஷ்டிகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். தேவன் நம்மளை பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் புது சிருஷ்டிகளாகவும் தான் தேவன் பார்க்குறார். அப்போ புது சிருஷ்டிகளுக்கு இருக்க வேண்டிய குணலட்சணங்கள் என்னென்னங்கிறது நம்ம அனுதின வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் நம்ம தியானிக்கிறோம். நாம் என்ன புது சிருஷ்டிகளாக நாம் இருக்கிறோம், புது சிருஷ்டியாக மாறிக்கொண்டிருக்கிறோம், மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ புது சிருஷ்டிகளுக்கு இருக்க வேண்டிய குணலட்சணங்களை குறித்து நிறைய பாடங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். இந்த பாடம் நம்ம பல்வேறு கோணங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த ஒரு பாடத்தில் புது சிருஷ்டிக்குள்ளே இருக்கக்கூடாத குணலட்சணங்கள், புது சிருஷ்டிக்குள்ளே இருக்கக்கூடாத குணலட்சணங்களை நாம் பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சொல்ல, ஏன்னா அது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே இருக்கும், நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாத குணலட்சணங்கள் என்னங்கிறத பார்த்து அதை நம்ம நம்மிடத்துலேருந்து எடுத்து போட வேண்டும், நம்ம அதை நமக்குள்ளே வராமல் தடுத்து போட வேண்டும்ங்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அன்பான சகோதர சகோதரி, நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையில நம்ம தியானிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றாங்க, அதாவது இந்த ஒரு வார்த்தையை அவர் கட்டாயமாக சொல்லல, அவர் கட்டாயமாக சொல்லல, அவருடைய சுய பலத்தினால சொல்லலை. அவர் ஆரம்பிக்கும் போது வசனத்தை ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால அப்படிங்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் போது, அதாவது அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால நான் சொல்லுகிறதாவது. ஏன்னா அவர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது அவர் என்னமோ அவர் நிறையா படித்து தெரிஞ்சு கொண்டவர் மாதிரியும், அவர் நமக்கெல்லாம் அவருடைய சுயத்தில், அவருடைய சுய பலத்தில் சொல்கிற மாதிரியும் இது நம்ம எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவருடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் போது அவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரர், அப்போஸ்தலன், கர்த்தரால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீசன், அவர் சொல்கிறாரு, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால், எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக எண்ண வேண்டும்ங்கிறார். அப்போ நம்ம இதுதான் நம்ம பார்க்குற பாடத்தினுடைய ஆதார வசனம். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்தாவிய அளவில்லாமல் பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரன். தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அந்த தூண்டுதல்னால கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சபைஜனங்களை நமக்கு சொல்கிறார் புத்தி பாருங்க. அவர் சொல்கிறதுக்கு முன்பதாக இந்த வசனத்தை, 3வது வசனத்தை பேசுறதுக்கு முன்பதாக நமக்குள்ள இருக்க வேண்டிய குணலட்சணங்கள் குறித்து பேசுகிறார். இதே அதிகாரத்தில் ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1வது வசனம் வாசிக்கலாம். அப்படி நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்த தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
அன்பான இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்க, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பார்க்கும்போது இங்க ரோமர் 12ஆம் அதிகாரத்துல இந்த 3ஆம் வசனத்துல நம்ம ஆதார வசனமா பார்த்தோம். அதுல 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல நமக்குள்ள இருக்க வேண்டிய குணலட்சணங்களை குறித்து பேசுறாரு. நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பேசுறாரு. அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னா நமக்கு தான் சொல்றாரு. நீங்கள் உங்கள் சரீரங்களை பாருங்க பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்றேன்னு சொல்றார். அவர் கட்டளையா சொல்லல, அவர் நம்ம இடத்துல வந்து வேண்டிக் கொள்றார். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு, நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அன்பான சகோதரரை நாம் பார்க்கிறோம், புது சிஷ்யலாய் நமக்கு புத்தியுள்ள ஆராதனை என்னங்கிறத சொல்லித்தரார். புத்தியுள்ள ஆராதனை எது அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லித்தரார். எப்படி நம்ம புத்தியுள்ள ஆராதனை செய்யணும்னா, நமது சரீரத்தை வந்து தேவனுக்கு பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக ஜீவபலியா ஒப்பு கொடுக்கணும். இதுதான் வந்து நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு நமக்கு வந்து நம்மை வேண்டிக் கொள்றார். நம்ம இடத்துல வந்து வேண்டிக் கொள்றார். அப்போ நாம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிடக்கூடாதுங்கிறார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசிஷலா இருக்கக்கூடிய நமக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார் நம்ம முன்னாடி. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கர்த்தருடைய சபை ஜனங்கள் மேல ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 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 இரக்கம் உள்ளவராக, ஒரு அக்கறை உள்ளவராக அவர் இருந்திருக்கார். அதான் சொல்லுவார் பார்க்கலாம். அதாவது உங்களை நான் வந்து கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக கற்புள்ள கணைகளை ஒப்பு கொடுக்க நியமிச்சுக்கிறேங்கிறார். இப்படியாக வந்து அவர் வந்து நம்ம மேல வந்து அவர் நமக்கான ஆலோசனை சொல்றார். புது சிருஷ்டிகள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை படிக்கும்போது தான் நம்ம பார்த்து 2 காரியங்களை குறித்து பேசுறார். புது சிருஷ்டிகள் வந்து இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுங்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம தான், நம்மளை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நாம வந்து இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து விடக்கூடாது அப்படிங்கிறார். முதல் பாயிண்ட். 2 காரியங்கள முதல் காரியம் வந்து தேவன், அதாவது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தேவனுடைய சித்தம் என்னங்கிறத நம்ம பகுத்தறியணும். தேவனுடைய சித்தம் அப்படிங்கிற என்னங்கிறத நம்ம பகுத்தறியணும். இந்த 2 வசனத்தை சொல்லிட்டு தான் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 12ஆம் அதிகாரத்துல இந்த 2 வசனத்தை சொல்லிட்டு தான் அடுத்தது 3ஆவது வசனமா சொல்றார். 3ஆவது வசனமா தான் நம்ம ஆதார வசனத்துல பார்த்தோம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ணுவதை வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாம அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவர்களா இருங்கிறார். அப்ப மேற்க சொன்ன 2 வசனங்கள், அதாவது நீங்க வந்து உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமான ஜீவபலியை செலுத்தணும். அதை சொல்லிட்டு அதுதான் நீ செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிடாதீங்க. தேவனுடைய சித்தம் என்னங்கிறது நீங்க பகுத்தறிஞ்சு உங்கள் மனம் புதிதாகுங்கள் அப்படிங்கிறார். உங்கள் மனம் வந்து புதிதாகுங்கள் அப்படிங்கிற அந்த 2 வசனத்தை பேசிட்டு தான் 3ஆவது வசனமாக நம்ம ஆதார வசனத்தை அந்த வசனத்தை சொல்றார். அப்போ ஒவ்வொரு புது சிருஷ்டியும் தேவன் கொடுத்த நிலைமைக்குள்ள என்ன வேண்டும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவன் கொடுத்த அந்த நிலைமைக்குள்ள என்ன வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப அதுக்கு மேல தேவன் கொடுத்த நிலைமைக்கு மேல நாம எண்ணினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்றைய பாடம். அப்ப தேவ பிள்ளைகளாய் நாமோ தேவன் கொடுத்த நிலைமைக்குள்ள யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு மேல என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பாடத்தில் நம்ம தியானிக்க போறோம். அன்பான சகோதரர்களே, அதாவது நமது நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது பாருங்க, இட் இஸ் பெட்டர் டு ஒர்க் வித்தவுட் திங்கிங். அதாவது எந்த விஷயமும் யோசனை இல்லாமல், அதாவது குழப்பிக்கொள்ளாம செய்துவிட்டால் கண்டிப்பாக அந்த வேலையை பூர்த்தியோடு நிறைவே செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்தது சொல்றாங்க, தென் டு திங்க் வித்தவுட் ஒர்க்கிங். நீங்க யோசனை செய்துவிட்டு அந்த வேலையை செய்யாம விட்டு விட்டா அது வந்து கஷ்டத்தை ட்ரபிளை கொண்டு வரும் அப்படிங்கிறார். அன்பான சகோதரர்களே, நம்ம பாருங்க உடம்புக்கு நிறைய வியாதிகள் வருது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வியாதிகள் பல்வேறு வகையில் வருது நமக்கு உடம்புக்கு. ஒரு சில வியாதிகள் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது நம்ம கிட்ட வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியான ஆஸ்பத்திரி போனால் அவங்க வந்து நம்ம இடத்துல வந்து ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவாங்க, நம்மளை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவாங்க.
எதுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்ம மனசுல வரும்போது, அந்த வார்த்தைகள் பாருங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நமக்கு ஒண்ணும் இல்ல. பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட ஒண்ணுமில்லைன்னு மனசுல நினைக்கும்போது, அது ஒண்ணுமில்லைன்னு நினைக்கும்போதே பாதி வியாதி சுகமாயிரும். அதனால தான் பாருங்க, நம்ம உடம்பு சரியில்லைன்னா சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, சீக்கிரம் சரியாயிருவீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் பண்ணாது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், தைரியமூட்டி ஓடக்கூடிய வார்த்தைகளை பேசுவாங்க. அப்போ அப்போ அந்த வார்த்தைகள் நமக்குள்ள வரும்போது நாம் என்ன பண்ணுவோம்னா, நாம யோசிப்போம். அந்த வியாதிகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை யோசித்து, நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம சீக்கிரம் சரியாயிருவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே பாதி வியாதி சுகமாயிரும். இப்போ நம்ம சரீரத்தில் வந்து நிறைய வியாதிகளுக்கு காரணம் வந்து தேவையில்லாத போட்டு யோசிக்கிறது தான். நம்ம சரீரத்தில் ஒரு அளவுக்கு மேலே யோசிச்சா அது நமக்கு உடலுக்கு வியாதியை கொண்டு வரும். கொண்டு வருமா வராதுங்களா? ஒரு சிலர் வந்து எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. எப்பவுமே எல்லா விஷயத்தை குறித்து யோசனை பண்ணி கவலைப்பட்டே இருப்பாங்க. பல்வேறு விஷயங்களை குறித்து யோசனை பண்ணி கவலைப்படுறது. இந்த மாதிரி பல்வேறு யோசனைகள், அதாவது என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுறது, நம்மளோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகுறது, நம்ம இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோமே, நிறைய யோசிக்கிறது. அப்போ சரீரத்தில் வந்து நிறைய யோசனைகள் பண்ணும்போது கவலைகள் வரும். அந்த கவலைகள் வந்து அதிகமாக அதிகமாக என்னாங்கன்னா உடம்புக்கு வந்து அது வியாதியை கொண்டு வரும். உடம்புக்கு வந்து பாருங்க ஒண்ணுமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த கவலைப்படுறதுனால என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய வியாதிகள் வரும்னு சொல்லி பார்க்கும். அது வியாதியை நிச்சயமா கொண்டு வந்துடும். கொண்டு வருவோம் வராதுங்களா? கவலைப்படுறதுனால உடம்புக்கு வியாதி வருமா வராதுங்களா? வரும். அப்போ கவலைப்பட்டே இருந்தாலும் நம்ம எந்த ஒரு வேலையும் நம்ம வந்து செய்ய முடியாது, நம்ம உடல்நலத்தை பராமரிக்க முடியாது. அதுவே குறித்து நம்ம யோசிச்சுட்டு நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம், உறங்க மாட்டோம், அப்படியாக இருக்கு. படுத்தா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏன்னா இந்த மாதிரி கவலைகள். இப்போ நம்ம சரீரத்தில் ஒரு அளவுக்கு மேலே மிஞ்சி யோசித்தா அது நம்ம உடலுக்கு வியாதியை கொண்டு வரும். அதுபோல தான் ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்ம மிஞ்சி யோசித்தா ஆவிக்குரிய வியாதிகள் வரும். அப்போ அன்பான சகோதர சகோதரி, நம்ம வந்து உடலுக்கு வியாதிகள் வருவது இயற்கை தான். ஆனால் நம்மளாகவே வந்து வியாதிகளை கொண்டு வர்றதும் இருக்குது. என்ன அதிகமாக கவலைப்படுறது, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறது, கவலைப்படுறதே வாழ்க்கையாக இருக்குது. இப்படியாக இருக்கும் பொழுது அது வந்து உடலுக்கு வியாதியை கொண்டு வரும். நம்ம உடம்புக்கு வியாதி வராதுன்னு சொல்ல முடியாது. நம்ம உடம்புக்கு வியாதியே வராதுன்னு யாராச்சும் இங்கே உட்காந்துக்கு நம்ம சொல்ல முடியுமானா முடியவே முடியாது. உடம்புக்கு வியாதி வரும். யாருக்கு எப்போ வேணாலும் எந்த வியாதி வேணாலும் வரலாம். திடீர்னு நம்ம சொல்லுவோம் நல்லா இருந்தாருங்க, திடீர்னு பால் இல்லைங்க சொல்லுவோம். ஏன்னா நல்லா இருந்தால் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார். இப்போ வியாதி எப்போ யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் வியாதி வந்துச்சுன்னா செயல்படாமல் முடக்கி போட்டுரும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம இப்போ நல்லா சத்தியத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆவிக்கு ஒரு வியாதி வராதுன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. எப்படி உடம்புக்கு வியாதி வராதுன்னு யாரும் சொல்ல முடியாதோ அதே மாதிரி எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் யாராக இருந்தாலும் நாம் எனக்கு ஆவிக்கு ஒரு வியாதி வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. எப்படி நாம் வந்து சொல்கிறோம், அதாவது வர்றதுக்கு முன்னாடி காத்துக்கொள்ள வேண்டும், எந்த ஒரு வியாதியையும் வர்றதுக்கு முன்னாடி காத்துக்கொள்ளணும். தடுப்பூசி போடுறோம், எதுக்கு அந்த வியாதிகளெல்லாம் வரக்கூடாது. குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறோம். நம்ம வந்து பாருங்க கொரோனா வைரஸ் வந்துச்சு, அதுக்கு தடுப்பூசி போட்டோம். வராமல் தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக நாம் போடுறோம். நாம் ஆவிக்குரிய வராமல் வியாதி வராமல் இருக்கிறதுக்கு நிறைய முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து பல்வேறு வகையான சத்தியங்களை கேட்டு நம்மளை இப்போ தேவனத்தில் பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நம்மளை வந்து தேவனுக்குள்ளேயே நம்ம நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருப்போம், நம்ம ஆவிக்குரிய வியாதியில் விழுக மாட்டோம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அன்பான சகோதரர்களே, இப்போ ஆவிக்குரிய வியாதியில் விழுகாமல் நம்ம தற்காத்து கொள்ள வேணும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து அந்த மிஞ்சி யோசித்தாலே ஆவிக்குரிய வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த அப்போஸ்தலன் பவுல் வந்து இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அடுத்து சொல்றாரு பாருங்க, 4வது வசனம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. பாருங்க இங்கே சொல்றாரு 4வது வசனத்தில், ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருக்குது. நம்ம சரீரம் தான். நம்ம சரீரத்தில் வந்து எத்தனை அவயவங்கள் இருக்கு அப்படின்னா எண்ணற்ற அவயவங்கள் இருக்கு. உடலுக்கு வெளியேயும் உடலுக்கு உள்ளேயும் நிறைய உறுப்புகள் இருக்கு. பாருங்க, உடலுக்கு வெளியே கை, கால்கள், கண்ணு, காது, மூக்கு, இப்படி நிறைய உறுப்புகள் இருக்கு. நம்ம உடம்புல அநேக அவயவங்கள் இருக்கு. நம்ம சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல.
அப்போ எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இருக்கா அப்படின்னு இல்லை. வாய் அதனுடைய வேலை செய்யும், வாய் அதனுடைய வேலை செய்யும், காது அதனுடைய வேலை செய்யும், கை அதனுடைய வேலை செய்யும், கண் அதனுடைய வேலை செய்யும். வாயினுடைய வேலையை கண் செய்ய முடியாது, காது செய்ய முடியாது, காதனுடைய வேலையை நாக்கு செய்ய முடியாது. இப்படியாக தேவன் வந்து நம்ம சரீரத்தில் நிறைய அவயவங்களை வச்சிருக்கார். வயிற்றுக்குள்ள எடுத்துட்டோம்னா கல்லீரல், நுரையீரல், நிறைய உறுப்புகள் இருக்கு. எல்லா உறுப்புகளும் அதாவது வேலை செய்யுது. அதுக்குன்னு அதாவது வேலையை தேவன் வந்து படைக்கும் போதே நியமிச்சிட்டார். இப்போ அந்த வேலைகளை அது செஞ்சுட்டு இருக்கு. பாருங்க, நம்ம சரீரத்தில் வந்து பாருங்க, நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிருப்போம், கனமுள்ள சரீர அவயவம் உண்டு, கனவீனமுள்ள சரீர அவயவம் உண்டு. நம்ம சரீரத்திலேயே பாருங்க நிறைய அவயவங்கள் வந்து கனமுள்ளதாகவும் இருக்குது, கனவீனமுள்ளதாகவும் இருக்கு. இப்போ கனமுள்ளதா எது நினைக்கிறோம், கனவீனம் இல்லை, கனமுள்ளதா எது நினைக்கிறோம், கனவீனமுள்ளதா எது நினைக்கிறோம்? நம்ம உடல் உறுப்புகள்ல எது நம்ம அதிக கனம் கொடுக்குறோம்? அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கு நம்ம அதிக தலைக்கு கவனம் கொடுப்போம், கனம் அதிகமாக கொடுப்போம். கண்ணுக்கு அதிக கவனம் கொடுப்போம், அதிக கனம் உள்ளதுன்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த கையிலேயே 2 கையில வலது கைக்கு அதிக கனம் கொடுப்போம், இடது கைக்கு கனம் கம்மியாக தான் இருக்கும். இதுலேயே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உடல் உறுப்புகளில் கனமுள்ள சரீரம், கனவீனமுள்ள சரீரம் அப்படின்னு அந்த சரீரங்களை இது பண்ணுறோம். அப்போ அன்பான சகோதரர் இங்கே பார்க்குறோம், ஆனால் எந்த ஒரு உடல் உறுப்புமே பாருங்க, இந்த இடது கை கனவீனம் உள்ளது தான். இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு தேள் கடிக்குது அல்லது ஒரு 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 இந்த இடது கை ஒரு மிஷினில் மாட்டிடுச்சு அப்படின்னா வலது கை உதவி செய்யாதனா வலது கை உடனே போய் உதவி செய்யும். எல்லா உறுப்புகளும் உதவி செய்யும். எல்லா உறுப்புகளுமே அந்த கை அந்த ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிற அந்த சரீர அவயத்தை வந்து வெளியே கொண்டு வரக்கு போராடும், பிரயாசப்படும். அது மாதிரி அன்பான சகோதர சொல்ல நாம் எல்லாமே பாருங்க, வசன வாசிக்கலாம் ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய சபை நாம தான். கிறிஸ்துவின் சபை அவர் தலையா இருக்கிறாரு. ஒரு சரீரத்துக்கு அப்படி சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார். நாம வந்து அவயவங்களா இருக்கிறோம். எப்படி சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருக்குதோ அது மாதிரி நாம எல்லாமே பாருங்க அன்பான சகோதரர்களே, கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நாம எல்லாமே பாருங்க அவயவங்கள், ஒவ்வொரு உறுப்புகள். ஆனா எல்லா உறுப்புகளும் ஒரே வேலை இல்லை. அதே மாதிரி சரீர அங்கங்களாகி நாம் அனைவருக்கும் ஒரே வேலையை தேவன் கொடுக்கறது இல்லைன்னு பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரம் நாம தலையா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. மெனி மெம்பர்ஸ் இன் ஒன் பாடி. அப்போ அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்துவ சரீர அவயவங்கள் தான். இதில் வந்து கனமுள்ள அவயம் இருக்கு, கனவீனமுள்ள அவயம் இருக்கு. இப்போ கனமுள்ள அவயம் அப்படின்னா யார் சொல்லலாம்? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான் எல்லாமே இதே கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அவயவங்கள் தான். நாமும் இது சரீரத்தில் ஒரு அவயவங்கள் தான். அவங்களுக்கு இருக்கிற கணம் நமக்கு இருக்கான்னா சொல்ல முடியாது. அவங்க 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 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஊழியர்கள் செஞ்சாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து டைரெக்டாக கூப்பிட்டு அவர் காலத்தில் ஊழியத்தில் பயன்படுத்தினார். அவங்க தான் அப்போஸ்தலர்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இடத்துக்கு நம்ம வர முடியுமானா முடியாது. அப்போஸ்தலனாகிய பேதுருவின் இடத்துக்கு அவருக்கு ஈக்குவலாக நாம் உட்கார முடியுமானா முடியாது. அன்பான தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ சரீர அவயவங்களில் கனமுள்ள அவயவம் இருக்கு, கனவீனமுள்ள அவயவம் இருக்கு. ஆனால் எந்த ஒரு கனவீனமுள்ள அவயவமும் ஒரு ஆபத்தில் சிக்கினா கனமுள்ள அவயம் வந்து அதை காப்பாற்றாமல் இருக்காது. இதுதாங்க கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களும் ஒன்றுக்கு ஒரு ஆபத்துனா எல்லாமே வந்து அது என்ன வேணா ஓடி உதவி செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம், போராடும்னு சொல்லி பார்க்குறோம். அது மாதிரி தான் கிறிஸ்துவனுடைய சரீர அவயவங்கள் ஒவ்வொரு சகோதர அன்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அன்பான சகோதரர் நான் பார்க்குறோம், நம்ம நிறைய ஊமைகள் தியானிச்சுக்கிறோம். அதில் வந்து தாளந்து ஊமை கேட்டிருக்கிறோம். டேலண்ட். ஒரு ராஜா வந்து ஒரு எஜமான் வந்து தூரதேசம் போகும்போது தன்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கு தாளந்தல் கொடுத்துட்டு போவார்.
அதை வச்சு வியாபாரம் செய்ய சொல்லுவார். அப்போ அந்த தாளந்துகளை வச்சு வியாபாரம் செய்வாங்க. 5 10 உண்டு, அதாவது 2 4 உண்டு, 1 வாங்கி முடிஞ்சு வச்சனும் உண்டு. அப்போ அங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கினவங்களுக்கு அங்க பாராட்டுகளை சொல்றார், அதிகாரியாக்குறார். அதை கொண்டு சம்பாதிச்சவங்களுக்கு என்ன பண்றாரு, அதிகாரியாக்குறார். அப்போ அன்பான எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை நம்ம எல்லாமே தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்கார் அப்படின்னா நம்ம இடத்துல வந்து ஸ்பெஷல் இருக்கு. தேவன் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் அவர் பார்த்துருக்கார், அதனால தான் அவர் கூப்பிட்டுருக்கார். யாரையும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். எந்த ஒரு சகோதரன் சகோதரியும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. தேவன் அவங்ககிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை பார்த்தா அவர் தேவன் கூப்பிட்டுருக்கார், நாம கூப்பிடல. நம்மளை எப்படி தேவன் கூப்பிட்டாரோ, நம்மகிட்ட நிறையா மைனஸ் உண்டு, நம்மளுக்கு நிறைய கனவீனம் உண்டு, நம்மளுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவனுடைய அழைப்புக்கு தகுதியற்றவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளையும் கூப்பிட்டுருக்கார், அதே மாதிரி தான் மற்றவர்களையும் கூப்பிட்டுருக்கார். அப்படியாக இந்த ஒரு அழைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஒருவரும் மேன்மையாக இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் பெற்றுக்கொண்ட வரங்களில் வந்து வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரங்கள் கிடையாது. ஒரு சில சகோதர சகோதரிகளுக்கு சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே தான். ஒரு சிலருக்கு நல்லா பாடக்கூடிய திறமை இருக்கும், ஒரு சிலருக்கு நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய திறமை இருக்கும், ஒரு சிலருக்கு நல்லா சப்ஜெக்ட் எழுதக்கூடிய திறமை இருக்கும், ஒரு சிலருக்கு நல்லா சபையை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக வச்சுக்கூடிய திறமை இருக்கும். எல்லாமே ஊழியங்கள் தான், எல்லாமே தேவனுடைய ஊழியங்கள் தான், எல்லாமே தேவன் கொடுத்த அந்த டேலண்ட்டு தான், வரங்கள் தான். ஆனால் எல்லாருக்கும் எல்லா வரமும் கிடைக்காது, எல்லாருக்கும் எல்லா வரமும் தேவன் தரமாட்டார். எல்லாரையும் எல்லா திறமையும் இப்போ ஒருங்க யாரும் பெற்றுக்கணும் கிடையாது. அப்போ வரங்களில் வித்தியாசம் உண்டுன்னு பார்க்குறோம். ஆனால் அன்பு தான் அதில் எல்லாத்துலேயும் மேலோங்கி நிற்க வேணும்னு பார்க்குறோம். கடைசியில் அன்பு தான் நிற்கணும். அன்பு இல்லாமல் வேலை செய்தால் அது வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிருந்து பார்க்குறோம். அன்பு தான் ரொம்ப முக்கியம். அன்பு இல்லாமல் பாருங்க, 1 Corinthians 13 நாம் படித்தோம் காலை தீர்மானம். அப்போ அன்பு இல்லாமல் எது செஞ்சாலுமே மலைகளையே பிறக்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, மலையே பெயர்ந்து போகத்தக்கதாக விசுவாசம் உடையவர்களாக இருந்தாலும் அன்பு எனக்கு ஒன்றுமே என்பார். அப்போ எவ்வளோ பெரிய வரங்களை நம்ம வச்சிருந்தாலும் அன்பு இல்லைங்கும் போது அதில் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அன்பான சகோதரர்களே. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவர் வந்து புறஜாதிகளுக்கு பாருங்க, தேவன் அப்போஸ்தலர் பவுலுக்கு கொடுத்த ஆவி என்னன்னா, நான் புறஜாதிகளுக்காக சுவிசேஷம் சொல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அப்படிங்கிறார். புறஜாதிகளுக்காக தேவன் தெரிந்து கொண்ட அருமையான பாத்திரம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஊழியத்தை வந்து உண்மையும் முத்தமாக செஞ்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். புறஜாதிகளுக்கு அந்த சத்தியத்தை சொல்லி கொண்டு போக வேலையை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்கே வந்து செஞ்சார். அந்த சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ தேவனுடைய சித்தம் என்னங்க உணர்ந்து கொண்டு அவர் வந்து பாருங்க கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ஒரு நபராக இருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்து கொண்டு கூப்பிட்டார். உடனே வந்து கீழ்ப்படிந்து வந்துட்டார். வந்து அவர் செய்த ஊழியங்கள் பாருங்க, எப்படி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாரோ அதை காட்டிலும் பல மடங்கு அங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்வதற்காக பிரயாசப்பட்டார், ஓடினார், பல்வேறு தேசங்களுக்கு போனார், சபைகளை உருவாக்கினார், நிறைய விஷயங்கள் அங்கே செஞ்சார். தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். புறஜாதிகள் பாருங்க, அவர் எழுத நிருபங்கள்லாம் பார்க்க ரோமர், கொரிந்தியர், இப்படி எல்லாமே புறஜாதிகளுக்கு தேவன் ஏற்படுத்தின அருமையான பாத்திரம். அவர் அதை வந்து தேவ சித்தத்துக்கு உட்பட்டு செஞ்சு முடிச்சிட்டார். அப்போ நாமும் தேவன் நமக்கு கொடுத்த வேலையை தேவ சித்தத்துக்கு உட்பட்டு செய்தால் அதற்குரிய பலனை நிச்சயமா தேவன் தருவார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த பலன் கொடுத்துட்டார். அதான் சொன்னார் கடைசியில், நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன சொன்னார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓட்டத்தை முடிச்சிட்டார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக இது முதல் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அவர் சொல்ல முடிஞ்சிச்சு. அப்போ அதுக்குரிய பலனை வந்து அவர் பெற்றுக்கொண்டார் அன்பான சகோதரர்களே. அப்போ நாமும் நமக்கு கொடுத்த அந்த ஒரு வேலையை, நமக்கு கொடுத்த ஊழியத்தை நம்ம தேவ சித்தத்துக்கு உட்பட்டு செய்ய வேணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வசனம் 27-29 முடியும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது,
நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. பாருங்க அன்பான சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின வசனங்கள்ல கர்த்தர் வந்து சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குங்கிறார். அவருடைய ஆடுகள், அவர் தான் வந்து நல்ல மேய்ப்பன், அவர் தான் நல்ல மேய்ப்பன். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். அவர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குது அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆடுகள் நாம தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஆடுகள், செவி கொடுக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். அப்போ அந்த ஆடுகள் வகுப்பாரத்தான் நாம வந்திருக்கிறோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நாம செவி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா நித்திய ஜீவன் கொடுக்குறாரு. நம்மளை வந்து ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுத்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த செம்மறி ஆடுகள் அதனுடைய நேச்சர் பார்த்துக்கிறோம். அது வந்து எப்போவுமே அது வந்து மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். மேய்ப்பன் சத்தத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும். வேற அந்நியருடைய சத்தத்துக்கு வரவே வராது. நீங்க பார்த்துருப்பீங்க, அந்நியர்கள் போய் என்ன கூப்பிட்டாலும் அது திரும்பி கூட பார்க்காது, குமிஞ்சதால நிமிராது, புல் மேய்ஞ்சிட்டவங்க கொண்டே தான் இருக்கும். ஆனா மேய்ப்பனுடைய சத்தம் கேட்டா அப்படியே தலையை தூக்கி பார்த்து கூப்பிட்டா உடனே ஓடி வரும். அப்ப நாம எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடுகள், மந்தையின் ஆடுகள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுன்னு சொல்றாரு. இப்போ அவருடைய சத்தம் என்பது அவருடைய சத்தியம், அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அதுக்கு நாம செவி கொடுக்கணும். செவி கொடுப்பாங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் வந்து, நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அவைகள் எனக்கு பின் செல்கிறதுங்கிறார். அப்ப அவர் முன் செல்கிறார், நாம பின் செல்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி, தலைக்கு பின்னாடி நாம போயிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு இடுக்கமான வழியில. அப்படி போற நம்ம வந்து கெட்டு போவது இல்லைங்கிறார். என்னுடைய ஆடுகள் என் பின்னாடி வருது, அது வந்து அதுக்கு நான் நித்திய ஜீவன் கொடுக்குறேன், அது வந்து ஒரு காலம் கெட்டு போகாதுங்கிறார். அடுத்து சொல்றாரு, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லைங்கிறார். பறித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த பூமியில. அப்போ நம்மளை வந்து யாருமே அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குற வரைக்கும் நம்ம அவருடைய ஆடுகளாக இருப்போம். ஆண்டவர் பின்னாடி போகணும். அப்படி போகும்பொழுது தான் நம்மளை யாரும் வந்து ஆண்டவரிடத்துலேருந்து பிரிக்க முடியாதுங்கிறார். நம்மளை யாரு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 29 வசனத்தை படிச்சா, அவைகளை எனக்கு தந்த பிதா. பிதா தான், பிதாவாகிய தேவன் நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு. நல்ல மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட பிதாவாகிய தேவன் நம்மளை வந்து ஒப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒரு நாள் முடியாதுங்கிறார். பாருங்க, ஆண்டவர் கையிலிருந்து பிதாவின் கையில் இருக்கிற மாதிரியா. முதல்ல சொன்னாரு, என் கையிலிருந்து யாரும் பறிச்சுக்கொள்ள முடியாது. இப்போ 29 வசனம் சொல்றாரு, என் பிதாவின் கையிலிருந்து பறிச்சுக்கொள்ள முடியாதுங்கிற. அப்போ பிதாவின் கைக்கே நம்ம போயிடுறோம். இப்போ பிதாவின் கையிலிருந்து யாரையும் பறித்து கொள்ள முடியாது சொல்லி பார்க்குறோம். ஏன்னா பறித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே இருக்குது. ஏன்னா நமக்கு எதிராளியாகிய சாத்தான் அவன் வந்து கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிறான். அப்போ நம்மளை வந்து அவன் என்ன பண்ணுவான்னா பறித்து கொள்றதுக்கான சூழ்நிலை. கர்த்தரோட காலத்தில் பறிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அவன் வந்து ஏதாவது டெக்னிக் பண்ணி தந்திரம் பண்ணி நம்மளை வழிவிலக போய் செய்வான்னு சொல்லி பார்க்குறோம். அதான் கர்த்தர் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் முடியும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. பாருங்க, அதாவது இந்த பொசிஷன் வாய்ப்பிலிருந்து நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து நம்மளை யாரும் பிரிக்க முடியாது, எதுவுமே பிரிக்க முடியாது. அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் கேட்கிறார். உபத்திரவம் பிரிக்குமா? பிரிக்காது. வியாகுலம் பிரிக்குமா? பிரிக்காது. துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இதெல்லாம் அவர் அனுபவிச்சார். இதெல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு வந்தார். எல்லா பிரச்சனைகளும் அவர் போயிட்டு வந்தார். ஆனா பிரிக்க முடியல. நாம இந்த எந்த பிரச்சனைகளும் போயிட்டு வரல. அப்போ அவர் எல்லாத்துலயும் போயிட்டு வந்துட்டு சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படிங்கிறது. அப்போ எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவதால முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து தேவனுடைய பலத்தினால தான் நம்ம ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து சொல்றாரு பாருங்க, ரோமர் இதிலே 37, 38, 39.
மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, எதுவுமே நல்லா பிரிக்க முடியாது. உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோச, பட்டயம், எதுவுமே கிறிஸ்துவத்தை நம்ம பிரிக்க முடியாது. மரணமும் பிரிக்க முடியாது. மரணம் என்பது நம்ம சரீரத்தை விட்டு நம்ம தேவனுக்கு சுவாசம் போறது. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எந்த ஒரு சூழ்நிலையானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறார். அப்போ இந்த லிஸ்ட் சொல்றாரு பார்த்தீங்களா, தேவனுடைய அன்பை விட்டு எதனாலையும் பிரிக்க முடியாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் பின்னாடி போனோம்னா யாரும் நம்மளை அவர் கருத்துலேருந்து பிரிக்க முடியாது. அந்த அருமையான லிஸ்ட் தான் சொல்றார். மரணம், ஜீவன், அப்புறம் தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியம், வருங்காரியங்கள் எதாக இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எதுவுமே நம்மளை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுங்கிறார். ஏன்னா அன்பான சகோதரர், நம்ம தேவனுடைய கரத்திலும் அவருடைய ஒரே பேரான குமாரனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலும் நம்ம அருமையாக பாதுகாக்கப்பட்டு வந்துருக்கிறோம். அருமையாக பாதுகாக்கப்படுறோம். அதான் சொல்றாரு, நம்ம அதாவது கண்ணின் கருமணி போல வச்சு நம்ம பாதுகாக்கிறார். இப்படியாக நமக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. இது எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம சாதாரண மனிதர்கள் கையில கிடையாது. சர்வவல்லமையுள்ள தேவனுடைய கரத்திலேயும் அவர் ஒரே பேரான குமாரனுடைய கரத்திலேயும் நம்ம இருக்கிறோம். அன்பான சகோதரர் சொல்லு. அப்ப நமக்கு எந்த ஒரு நாசபாசமும் பிரிக்காது. நாம அந்த சபை வாய்ப்புகளை வந்திருக்கிறோம். 144,000 பேர் இந்த வாய்ப்புக்குள்ள தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இந்த 140,000 வாய்ப்பு இன்னும் முடியல. சபை நிறைவு பெற்றுச்சா நிறைவு பெறல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிரீடம் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1,44,000 கிரீடத்தை வச்சிருக்காரு. அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. அதான் 1914 அந்த எண்ணிக்கை முடிஞ்சுதுங்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ளே வெளியே தான் போயிட்டு இருக்கு. ஒரு இடங்களுக்கு தான் இந்த ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கு. அன்பான சகோதரர் சொல்லு. இப்போ இந்த 144,000 பேர் அப்படிங்கிற அந்த சபையின் வாய்ப்பு என்பது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அந்த வாய்ப்புக்குள்ள நாமளும் இருக்கிறோம். அன்பான சகோதரர் சொல்லு. இப்போ இந்த சபை வாய்ப்பு முடியக்கூடிய அந்த கடைசி தருணத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ நம்மளை கர்த்தருடைய கரத்திலிருந்து பிரிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இங்கே போகுது, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் அவருடைய கரத்திலிருந்து பிரிக்க முடியாதுங்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அந்த லிஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் எதுவுமே கர்த்தருடைய கரத்திலிருந்து தேவனுடைய கரத்திலிருந்து எங்களை பிரிக்காது அப்படிங்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பது எதுங்கிறார், யார் அப்படிங்கிறார். அப்போ யாருமே நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்திலிருந்து தேவனுடைய கரத்திலிருந்து பிரிக்க முடியாது. அந்த வாய்ப்பிலிருந்து யாரும் நம்மளை எடுத்து போட முடியாது. 144,000 பேர் சபை வாய்ப்பிலிருந்து நம்மளை யாராச்சும் எடுத்து போட முடியுமானா எடுத்து போட முடியாது. நம்மளை யாருமே அதுலேருந்து எடுத்து போட முடியாது. நாமளா போனா தான் உண்டு. எப்படி உண்டு? நாமளா நமக்கு நாமளே என்ன பண்ணிக்குதுங்க, கெடுத்துக்கிறது. அந்த மாதிரி போயிட்டா தான் உண்டு. அன்பான சகோதரர்களே, அப்போ எந்த ஒரு காரியமும் தேவனை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா நமக்கு மாபெரும் எதிராளி இருக்கிறான், சாத்தான். நம்முடைய விஷயங்கள் A to Z அவனுக்கு தெரியும். அப்ப சாத்தானுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள், நம்மளை எப்படியெல்லாம் வியாதிகள் கொண்டு போகணும், ஆவிக்குரிய வியாதிகளை கொண்டு போகணும் அவன் செய்வான். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் அவர் பலமான ஆகாரத்தை கொடுக்குறார். பலமான ஆகாரத்தை தேவன் ஏன் தரார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்ம ஒப்பா மாறிக்கொண்டிருக்கிறோம். அதான் முக்கியம், மறுரூபமாகி கொண்டிருக்கிறோம். அப்போ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா நம்ம வளர்ந்து அந்த சாயலை நோக்கி வளர்ந்துட்டு இருக்கிறோம், மறுரூபம் அடைகிறோம். அப்போ இங்க நமக்கு எதிராளியாக இருக்கிறான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சாத்தான். அவன் தான் நம்ம எதிராளி. அப்ப நம்மளுடைய புது சிருஷ்டிய வாழ்க்கையை கெடுத்து போடுவதற்கு அவன் பயங்கரமா பிரயாசப்படுறான். நம்மளோட ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா அன்பான சகோதரர்கள், அவன் மிகப்பெரிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். நம்மளை பற்றிய விவரங்கள் A to Z அவனுக்கு தெரியும். நம்மளை பற்றி விவரங்கள் A to Z அவன் கையில் இருக்கு. அன்பான சகோதரர், நம்ம பற்றிய விவரங்கள் எல்லாமே அவன் வச்சிருக்கிறான். நமக்கு என்ன
பலவீனம், நமக்கு என்ன பலம் எல்லாமே அவனுக்கு தெரியும். எங்க தட்டுனா எங்க நம்ம விழுவோம் அப்படிங்க எல்லாமே அன்பான சகோதரர், நம்ம வந்து எப்போ தேவனோட நல்மனசாட்சி நடவடிக்கை செய்யறோமோ அப்பவே நமக்கு ஒரு நமக்கு என்ன பண்றான்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிடுறான். நம்மளை பத்தி எல்லாமே அவன் வந்து சேகரிக்க தொடங்குறான். இவங்க வந்து தொடர்ந்து வந்து புது சிருஷ்டியா மாறக்கூடாது, இவங்களுக்கு என்னென்ன வகையில வந்து இவங்க பலவீனம் அதெல்லாம் பார்த்து அதிலேயே அட்டாக் பண்ணுவான். அதுலேயே அட்டாக் பண்ண நம்முடைய A to Z விவரங்கள் அவனுக்கு தெரியும், நம்மை பற்றி எல்லா விவரங்களும் தெரியும். அப்போ அந்த விவரங்களை அந்த நம்முடைய பலவீனங்கள் என்னென்னங்கிறத பார்த்து அதுலேயே சாத்தான் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய நம்மளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து பாருங்க அன்பான சகோதரர்களே, அவன் வந்து நமக்கு வந்து நிறைய நமக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுறான், யுத்தங்கள் செய்கிறான். ஆனால் நம்ம வந்து ஒரே உறுதியாக இருக்கணும், நம்மளை ஜெயிக்க முடியாது, அவனால் நம்மை ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து விசுவாசத்தோட தைரியமாக இருக்கணும். ஏன்னா தேவன் அதுக்கு தான் நமக்கு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிஞ்சுக்கார். பாருங்க அன்பான சகோதரர்கள், நம்ம பார்க்குறோம் அதாவது நம்மளை வந்து விழுக்காட்டுறதுக்கு ஒரு வழியில் அவன் பிரயோகிக்கிற ஒரு வழி தான் என்னன்னா, அதில் ஒன்று தான் தனக்குள்ளேயே இருந்த வச்சுக்கக்கூடிய அந்த எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுது. இந்த ஒரு சூழ்நிலையை அவன் வச்சான்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதரர்கள், இந்த ஒரு பார்க்குறோம் இந்த எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகளை கொண்டு போகிறது. நம்ம இந்த சார்ட்டில் பார்க்குற அன்பான சகோதரர், நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே பாருங்க, நான் ஆதாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண் நிலைமையில தான் படைச்சார், பரிபூர்ண நிலைமை. இந்த எண் கோடு, இந்த ரெட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா எண், அது வந்து ஒரு பரிபூர்ண நிலைமை, பாவம் இல்லாத நிலைமை. அப்படிதான் ஆதாம் படைச்சார். ஆனால் ஆதாமின் சந்ததி நம்ம என்ன ஆயிட்டோம்னா 6க்கு வந்துட்டோம். பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த வீழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. அப்போ இந்த நிலைமையில இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஈடுபலியினால நம்ம என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளை இங்கே மேலே கொண்டு வர்றார், மீண்டும் இந்த எண் கோட்டுக்கு கொண்டு வர்றார், அந்த எண் கோட்டுக்கு கொண்டு வர்றார். பாருங்க அதில் பார்க்குறோம், அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஆர் அப்படிங்கிற அந்த நிலைமை, ஆர் அப்படிங்கிற நிலைமை தான் இது. இந்த கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர், இந்த ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மரண நிலைமை, வீழ்ச்சி இழந்த நிலைமை. இப்போ இந்த ஆறு என்ற நிலையிலிருந்து இது ஒரு மோசமான நிலைமை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விசாலமான வழி, கேட்டுக்கு போகிற வழி. அது விசாலமாக இருக்குது, வழி பெருசாக இருக்குது. அந்த விசாலமான வழியில தான் பார்க்குற அன்பான சகோதரர்களே நம்ம இருந்தோம், மனுக்குலம் இருந்துச்சு, நாமும் அதுதான் இருந்தோம். அப்போ இந்த நிலைமையில இருந்து நம்மளை எங்கே கொண்டு வரான்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் வந்து எண் நிலைமைக்கு கொண்டு வர்றார், இந்த எண் கோட்டுக்கு பரிபூர்ண நிலைமைக்கு கொண்டு வந்து வைக்கிறார். அப்போ பரிபூர்ண நிலைமையில கொண்டு வந்து அங்கிருந்து தேவன் என்ன பண்ணாருன்னா அடுத்து நம்மளை உயர்த்துறார். அடுத்து எங்கே உயர்த்துறாருன்னா இந்த எம்முக்கு கொண்டு போறார். இந்த எம் என்பது அன்பான சகோதரர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நிலைமை. ஆசரிப்பு கூடாரம் முதல்ல பிரகாரம், பிரகாரத்தில் என்ன இருக்கும்? ஆசரிப்பு கூடாரம் பாடம் கேட்டீங்களா இல்லைங்களா? ஆசரிப்பு கூடாரம் பாடம் கேட்டீங்களா இல்லையா? கேட்டீங்க. அதுல அது என்ன, எத்தனை பாகம் இருக்கு? 3 பாகம். சொல்லுங்க பார்க்கலாம். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்தம். பிரகாரத்தில் என்ன இருக்கும்? நான் ஏன் கேள்வி கேட்கறேன் தெரியுங்களா? எல்லாம் அப்படியே டீப்பாக உள்ள போயிட்டீங்க, அதனால உங்களை வந்து தட்டி எழுப்புன்னு சொல்லி. பிரகாரத்தில் என்ன இருக்கும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தண்ணீர் தொட்டி, அப்புறம் பலிபீடம், அப்புறம் தண்ணீர் தொட்டியில் என்ன பண்ணணும்? தங்களை கழுவிக்கொள்ளணும், சுத்திகரிச்சுக்கொள்ளணும், அப்புறம் பலி செலுத்தணும். அப்புறமா 2வது வாசல், அதுக்குள்ளே போகணும். அங்கே போனால் தான் என்னங்க? பரிசுத்த ஸ்தலம். அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கும்? குத்து விளக்கு, அப்புறம் குத்து விளக்கு இருக்கும், மேஜை இருக்கும், அது மேல சமூக தப்பம் எத்தனை வச்சிருப்பாங்க? 6 வச்சிருப்பாங்க. அப்புறம் தூவபீடம் இருக்கு. இதை கடந்து 3வது உள்ள போனா 3வது அந்த உள்ள என்றாங்கன்னா அது வந்து 3வது பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த. அங்க என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை கிருபாசனம், உடன்படிக்கை பெட்டி. அப்போ அந்த ஒரு ஆசிரியர் கூடத்தில் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த
ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அன்பான சகோதரர் நீங்கள் கவனிச்சீங்கன்னு தெரியும். அந்த நிலைமை இருக்கிறது. அங்கே இருக்க பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே தங்கம். அந்த தங்கம் என்பது டிவைன் நேச்சர், தெய்வீக சுவாபத்தை அடையாளப்படுத்துகிறது. தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய அந்த குணலட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து டிவைன் நேச்சர் அடையாளப்படுத்துது, தேவனுடைய குணலட்சணத்தை அடையாளப்படுத்துது. ஆனால் அன்பான சகோதரர் பாருங்க, அங்கே அந்த இதில் வந்து பார்க்குறோம் அந்த மகா பரிசுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்குடைய திரியை வந்து சரி செய்ய காலையிலும் மாலையிலும் செம்பிலான பொருள் உள்ளே சென்று வந்தது. அதுதான் வந்து தூப கலசம். பரிசுத்த ஆசாரியர்கள் வந்து அவங்களுடைய முறைவின் பிரகாரமாக பாருங்க, அங்கே செம்பு இருக்கும், அந்த செம்புனாலான தூப கலசம் இருக்கு. தூப கலசத்தை உள்ளே கொண்டு போவாங்க. அதை நான் பார்க்குறேன் யாத்திராம் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆரோன் காலைதோறும் அதின் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போது அதின் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போது அதின் மேல் தூபம் காட்ட வேண்டும். பாருங்க, இங்க ஆரோன் பிரதான ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல சுகந்த வாசனை தூபம் காட்டணும். மாலையிலும் விளக்கேற்றும் போதும் மாலையில் விளக்கேற்றுவாங்க, அப்பவும் அதன் மேல தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப அன்பான சகோதரர், நான் பார்க்குற இந்த தூப கலசம் என்பது அது செம்பிலானது. செம்பு என்பது எதை குறிக்க தெரியுங்களா? செம்பு என்பது பாருங்க அது செந்நிறமா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பரிபூர்ண நிலைமையை குறிக்குது, மனிதனுடைய பரிபூர்ண நிலைமையை குறிக்குது அன்பான சகோதரர் சொல்லுது. அப்போ நான் பாருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்பு நம்மளை தான் குறிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே தங்கத்தினாலானது. அது வந்து டிவைன் நேச்சரை அடையாளப்படுத்துது. ஆனால் இங்குள்ள அந்த விளக்கை திரியை வந்து சரி செய்யக்கூடிய அந்த செம்பானது அது வந்து பார்க்கும்போது அது தூப கலசம் வந்து ஒவ்வொரு நாள் உள்ளே போயிட்டு வருது. எப்படி அந்த தங்கம் இருக்கிற இடத்துல அந்த தாமிரம் அதாவது செம்பு உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து மனிதனுடைய பரிபூர்ண நிலைமையை அடையாளப்படுத்துது, நீதிமானாக்கப்பட்ட மனித நிலைமை. நம்ம மாம்சதான் இருக்கிறோம், ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோன்னா அந்த அந்த ஸ்தானத்தில் மாம்சக்கூடிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக்கப்பட்ட மனித நிலைமையை அடையாளப்படுத்துது, பரிபூர்ண மனித நிலைமையை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் நானும் வந்து அன்பான சகோதரர் நம்ம எல்லாமே இந்த பரிபூர்ணமாக்கப்பட்ட நிலைமையில தான் நம்ம தேவன் நம்மளை என்றார். இது யாருடைய கிருபைன்னு சொல்லி பார்க்கும்போது அதான் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு சொல்றாரு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாருங்க, அதாவது இந்த மகத்துவமுள்ள வல்லமை நம்மளால் ஆனது கிடையாது. இந்த வாய்ப்பு நம்மளா தேடி வந்தது கிடையாது, தேவனா கொடுத்த வாய்ப்பு, தேவனால் உண்டாக்கி. நம்ம பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இது தேவன் கொடுத்த வாய்ப்பு. எப்பேற்பட்டதான ஒரு அழைப்பு, மேலான ஒரு அழைப்பு. இங்க நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இது வந்து பார்க்கும்போது அன்பான சகோதரர், இது வந்து நம்மளால் உண்டானது கிடையாது, தேவனுடைய கிருபை தான் நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ தேவனால் உண்டாயிருக்குது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நம்ம வந்து மண்பாண்டம் தான், மண்ணு தான். ஆனால் அன்பான சகோதரர், நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவ மாம்ச சாயலில் நாம் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு, நம்முடைய சிந்தையில் பரிபூர்ணமாக நான் பார்க்குறாரு, பரிபூர்ணர்களாக பார்க்குறாரு. தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா பரிபூர்ணர்களாக பார்க்குறாரு. அதுதான் வந்து இந்த தங்கம் இருக்கிற இடத்துல செம்பு போகுது. அப்போ பரிபூர்ண நிலைமையில தேவன் பார்க்குறாரு. அதான் லேவியராகமம் புஸ்தகத்தில் பார்க்குறோம், அந்த 16ஆம் அதிகாரம் முழுவதும் நீ படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் தூப கலசத்துக்கு சென்சர் என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. தூப களம் எபிரேய மூல பாஷையில் வந்து மத்தாக் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லுது, மத்தாக் அப்படிங்கிறது. தூப களம் அப்படின்னா எபிரேய அந்த பாஷை மூல பாஷையில் மத்தாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து மொழிபெயர்க்கும் என்ன மொழிபெயர்க்குன்னா அதாவது சென்சார் என்றும் ஃபயர் ஃபேன்ஸ் என்றும் மொழிபெயர்த்துக்கிறாங்க. சென்சார் அல்லது ஃபயர் ஃபேன்ஸ், அதாவது தூப கலசத்தில் அக்னி தழலில் போட்டு அதில் தூபம் போட்டு அந்த புகை வந்து உள்ளே போகும், மகா பரிசுத்தத்துக்குள்ளே போகும். அதுதான் அந்த அந்த தூப கலசம். அப்போ நாம் செலுத்து நம்ம நாம தான் அந்த தூப கலசமாக இருக்கிறோம். தூப கலசத்தை வந்து பாவ நிவாரணால் பயன்படுத்துவாங்க. தூப கலசத்துக்கு சென்சார் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து ஃபயர் ஃபேன் அப்படிங்கிற வார்த்தை, நெருப்பு சட்டிகள் அப்படின்னு பார்க்குறோம். அதான் யாத்திராகமம் 27ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும்
கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. பாருங்க, இது பனிமுட்டு வெண்கலம்னு போட்டு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வெண்கலம் கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஆசிரியர் கூட பாடம் பார்த்துக்கிறோம். வெண்கலம்ங்கிற வர இடத்துல எல்லாமே செம்பு தான். அது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். வெண்கலம்ங்கிறது வார்த்தை வரக்கூடாது, செம்பு தான் அது. அப்போ இங்கே அந்த பனிமுட்டுகள் எல்லாமே செம்புனால் பண்ணுவாயாகங்கிறார். அந்த பாருங்க, அது எல்லாமே அந்த சாம்பலை எடுக்கத்தக்க சட்டி, கரண்டி, கிண்ணி, முள்துறடு, அப்புறம் நெருப்பு சட்டி, அந்த ஃபயர் ஃபேன்ஸ் தான் வந்து பார்க்குறோம் நெருப்பு சட்டிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து தேவன் வந்து தாமிரத்தில் தான் செய்ய சொன்னார். தாமிரம்னா செம்புல தான் செய்ய சொன்னார் நெருப்பு சட்டி. அதான் நம்ம இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து இப்படியாக வந்து கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கக்கூடிய பலிபீடத்து மேலே நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி, அந்த தூப கலசம் தான் அந்த செம்பில் இருக்கு. பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்தை தங்கள் கைப்பிடிகள் நிறைய எடுத்து அதில் வந்து போட்டு கொண்டு வர சொல்றார். அப்போ தூப கலசம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து ஆங்கிலத்தில் வந்து பார்க்குறா சென்சர். அதான் தூப கலசம்னு சொல்லி நம்ம தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து ஆசாரியர்கள் வந்து அவங்களுடைய முறைமையின் பிரகாரம் உள்ளே போகும்போதெல்லாம், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லும் போதெல்லாம் கையில் வந்து தூப கலசத்தை கொண்டு செல்லணும். அதுதான் வந்து பார்க்க தூப கலசம் கொண்டு போகணும். அது நம்ம புதிய ஏற்பாட்டோட படிக்கும்போது அந்த ஆசாரிய ஊழிய முறைமை நம்ம படிச்சுக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அந்த ஆசாரியர்கள் வந்து அவங்க டியூட்டி எத்தனை நாளைக்கு இருக்கா? ஆசாரியர்களுக்கு டியூட்டி போடுவாங்க. அதாவது ஆசிரியப்பு கூட காலத்திலிருந்து அந்த ஆசாரியர்கள் தான் அங்கே வேலைகள் செய்யணும். அந்த ஆசாரியர்கள் வந்து பார்க்கும்போது அது நிறையா ஆரோனுடைய குமாரர்கள் தான் ஆசாரியர்கள். ஆரோனுடைய குமாரர்கள் தான் ஆசாரியர்கள். அதில் வந்து நம்ம பார்க்குறோம், அதில் எலியாசார் இத்தாமார் 2 பேரும் ஆரோனுடைய பசங்க தான். எலியாசார் வழியாக கடந்தாது நம்ம சகோதரர் எடுத்தார் பாடம். போன முத்துக்குமார் பேர் வந்து எடுத்தாங்கல்லங்க, எலியாசார் இத்தாமார். அப்போ அந்த எலியாசார் இத்தாமார் 2 பேருமே ஆரோன் பசங்க தான். அவங்க 2 பேர்த்துலேயுமே ஆசாரியர்கள் வர்றாங்க. அதில் வந்து பார்க்கும்போது எத்தனை பேர்னு சொல்லி பார்க்கும்போது 24 வம்சம் அதில் வர்றாங்க. அதை நான் புதிய ஏற்பாட்டில் படிச்சிருக்கிறோம், கிறிஸ்மஸ் சப்ஜெக்டில் கேட்டிருக்கிறோம். யோவான் ஸ்நானனுடைய அப்பா அவர் வந்து ஆசாரியனா இருந்தார். அதான் புதிய ஏற்பாட்டில் சகரியாவுக்கு சீட்டு விழுந்த போது அவர் தூபம் காட்ட செல்லும் போது தேவதூதன் வந்து அவருக்கு காட்சி தந்து, உனக்கு வந்து உன்னுடைய மனைவி எலிசபெத் வந்து கர்ப்பமாகி ஒரு குழந்தை பிறக்க போறா அப்படின்னு சொன்னார். இவங்க வந்து வயசாகி போச்சு, குழந்தை இல்லை. அப்போ இந்த ஆசாரிய முறை பிரகாரம் அவங்க இந்த 24 வம்சத்தில் பாருங்க, ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டு வம்சம் டியூட்டி வைப்பாங்க. 5 நாள், முதல் 5 நாள் ஒரு வம்சம், 2வது 5 நாள் இன்னொரு வம்சம். அப்போ ஒரு மாதத்துக்கு 2 வம்சம் அந்த டியூட்டிக்கு வந்துடுவாங்க. அப்போ மொத்தம் 12 மாதம் 24 வம்சம், அந்த 24 பேர். அது தாவீது தான் அவங்களுக்கு அந்த வேலையை வந்து பிரித்து கொடுத்துருப்பார். அப்போ அந்த அவர் காலத்துலேருந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துருந்தாங்க. அப்படியாக வந்து இந்த சகரியா பேரில் சீட்டு விழுந்தபோது அவர் தூபம் காட்ட போகும்போது தான் தேவதூதன் தரிசனமான நம்ம வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். என்ன 16ஆம் அதிகாரத்தில் 35 வசனம். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபங்காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. பாருங்க, அதாவது இங்கே தூபம் காட்டின தூப கலசத்தை கொண்டு போன 250 பேர்த்தை பட்சித்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 17ஆவது வசனம். உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாகிய 250 தூப கலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான். 250 தூப கலசத்தை கொண்டு 250 பேர் அங்கே இருக்கிறாங்க. தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லி தேவன் சொன்னது 250 பேருக்கு சொன்னார். அடுத்து எசேக்கியேல் கூட இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அப்ப பாருங்க, இங்கேயும் பார்க்குறான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேர் அப்படின்னு பார்க்குறோம். 70 பேரும் அவர்கள் நடுவில்
அவங்க எல்லாமே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் தன் கையில் தன் தூப கலசத்தை. அப்போ அவங்கவுங்க கையில் அவங்க தூப கலசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த தூப கலசம் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி. இங்கேயும் 70 பேர் இஸ்ரவேல் வம்சத்தார் மூப்பெல்லாம் 70 பேர் அவங்க தூப கலசத்தை வச்சு வராங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு தூப கலசம் தேவன் கொடுத்துருக்காரு அந்த ஆசாரிய வேலை செய்கிறவங்களுக்கு. அதான் நான் பார்க்குறோம் லேவியராம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். இங்கேயும் பார்க்குறோம் ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும். இவங்க ஆரோன் குமாரர்கள் தான் 2 பேரும், நாதாப் அபியு. இவங்க அவங்க தன் தூப கலசம் தன் தூப கலசத்தை எடுத்துட்டு அவைகளில் வந்து அக்கினியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்தாங்க. அந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால என்னாச்சு சொல்லுங்க? நாதாபும் அபியும் என்ன ஆனாங்க? தேவன் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணார்? அடிச்சு போட்டார், செத்து போயிட்டாங்க. அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால, தங்கள் தூப கலசத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால தேவன் அவங்களை அடிச்சிட்டார், அவங்க மறிச்சு போயிட்டாங்க. இப்போ நம்ம இதில் இந்த வசனங்களை மேற்கொண்ட வசனங்களை படிச்சதில் என்ன தெரிஞ்சிட்டோன்னா, நாம் அந்த தூப கலசம் என்பது செம்பில் இருக்கும். அந்த செம்பு என்பது மனிதனுடைய பரிபூர்ண நிலைமையை அடையாளப்படுத்துது. நாம் எல்லாமே பாவிகள், ஆதாமின் சந்ததி, துர்குணத்தில் உருவானவங்க. அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே பாவ நிலைமையில தான் உருவாகி வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவன் வந்து அவரோட நல்மனசு உடன்படிக்கை செஞ்ச உடனே நம்மளை எப்படி பார்க்குறாரா? பரிபூர்ணமா பார்க்குறாரு, பரிசுத்தவானா பார்க்குறாரு. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் பாருங்க, அங்கே எப்படி அந்த ஆசாரியில் ஒவ்வொருவருக்கும் தன் தூப கலசம், ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் ஒவ்வொரு தூப கலசம் இருந்துச்சு. நாதாபுக்கு ஒரு தூப கலசம், அபியூக்கு ஒரு தூப கலசம். அங்கே 250 ஆசாரியர்கள் பார்த்தா அவங்களுக்கும் தூப கலசம், 70 மூப்பர்கள் அவங்க கையிலும் தூப கலசம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தூப கலசங்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குங்களாமா? அவங்க தூப கலசத்தை தங்கள் கையில் வச்சிருந்தாங்க. இப்போ நாமும் ஆசாரியர்களாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்க கையில பாருங்க தூப கலசம் இருக்கான்னு, இருக்குங்களா? எங்க இருக்கு தூப கலசத்தை? காணோம். அப்ப நாம தான் வந்து பாத்தீங்கன்னா தூப கலசம். நம்ம தூப கலசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தூப கலசம் உண்டு. அப்ப தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரும்போது பாருங்க அன்பான சகோதரன், நம்ம பார்க்கிறோம் தூப கலசத்தில் அக்கினி நிரப்பித்தான் கொண்டு சொல்ல வேண்டும். அந்த தூப கலசத்தில் அக்கினி இருக்கணும், நாம அனலா இருக்கணும். 7ஆம் சபையின் காலகட்டத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அக்கினி அந்த தூப கலசத்தில் இருக்கணும். அப்போ லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீ அனலாவது இருங்கிறார். 2ல ஒன்று அனலாரு குளிராரு. வெது வெதுப்பா இருந்து என்ன பண்ணுவேங்கிறார்? வாந்தி பண்ணி போய் போடுவேங்கிறார். அப்போ நாம எல்லாம் தூப கலசம்னா நம்மளுடைய தூப கலசத்தில் எப்பொழுதும் அக்கினி இருக்க வேண்டும். அந்த அக்கினியில் வந்து தூபம் போட்டு, அந்த தூபம் என்பது சுகந்த வர்க்கங்கள் போடும்போது எப்படி இருக்கு? நம்ம அந்த கடைக்கெல்லாம் அந்த பாய் வந்து சாம்பிராணி போட்டு இது ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த நறுமணம் உள்ளே போகும். அந்த மாதிரி நம்ம தூப கலசம் வந்து மகாபரிசு ஸ்தலத்துக்கு போகணும் அன்பான சகோதர சொல்லு. அப்போ தூப கலசத்தில் அக்கினி நிரப்பி கொண்டு தான் போகணும். நம்ம மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளே போகிறோம். அப்போ அன்பான சகோதர நம்ம வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வாய்ப்பு நமக்கு தான் இருக்குது. நமக்கு தான் பரிசுத்த ஸ்தலம் செல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தூப கலசத்தில் தூபம் போடுவாங்க, அதுதான் மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளே போகும். இப்படியாக வந்து அந்த தூப கலசம் என்பது நம்ம தான் நமது புது சிருஷ்டி, நமது புது சிந்தை, அதுதான் தூப கலசம். அதில் எப்பொழுதும் அக்னி இருந்துகிட்டே இருக்கணும். அக்னி மாத்திரம் இருக்கக்கூடாது, அதில் தூப வர்க்கமும் போட்டுகிட்டே இருக்கணும். தூப வர்க்கம் எங்கே போகும்? பரிசுத்த ஸ்தலத்தில் போட தூப வர்க்கம் அந்த புகை எங்கே போகும்? நான் மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள போயிட்டோமா போலீங்களா? அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாம் இன்னும் செல்லவில்லை. ஆனால் நம்மளுடைய போகல. ஆனால் நம்ம போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது? நம்முடைய பலி, நம்முடைய கிரியைகள், தேவனுக்கேற்ற கிரியைகள் சுகந்த வர்க்கமா தேவன் நுகரணும். அந்த நுகரும் பொழுதுதான் நமக்கான வாய்ப்பு அங்கே என்னங்கன்னா தேவ சன்னிதானத்தில் கிடைக்கும்னு சொல்லி போகாது, அதுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ புதிய சிருஷ்டி, புதிய சிந்தை தான் தூப கலசம். பரிசுத்த தளத்தில் வந்து நாம் இருக்கிறோம். தேவன் தரக்கூடிய அந்த அப்பத்தை சாப்பிட்றோம் பாருங்க. அப்பம் என்பது
அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த மேஜை, அது மேலே சமூக தப்பம். அந்த அப்பம் என்பது எதை குறிக்குதுன்னா 66 புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய, நம்ம கையில் இருக்கக்கூடிய 66 புஸ்தகங்கள், பைபிள், பரிசுத்த வேதாகமம், அதில் இருக்கக்கூடிய சத்திய உணவு, அதான் நம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன் அப்படின்னு எரேமியா சொல்றார். அப்போ அந்த வார்த்தைகள் தான் நம்ம உட்கொண்டுட்டு இருக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் போக முடியும்னா ஆசாரிகள் தான் போக முடியும். நாம் இப்போ ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறோம். தேவன் என்ன கொடுக்குறாருன்னா அவர் அப்பம் தராரு, அனுதினமும் அப்பம் தராரு. அப்பம் தராரு, நாம் சாப்பிட்றோம். அங்கே இன்னொன்று இருக்கு, என்ன இருக்குங்க? குத்து விளக்கு இருக்கு. குத்து விளக்கு என்ன வேணும்? வெளிச்சம் தரும். குத்து விளக்கு என்பதே வெளிச்சம் தரக்கு தான். வெளிச்சமே வெளிச்சம், விளக்கு என்பது வெளிச்சம் தரக்கு தான் அங்கே விளக்கு. அப்போ நம்முடைய அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும், நாம் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஏன்னா நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படிங்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். அப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா எரிந்து கொண்டு இருக்க வேண்டும், வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கணும். நாமும் அந்த சத்திய ஆகாரத்தை உட்கொள்ளணும், நம்ம சத்திய ஆகாரத்தை மற்றவங்களுக்கு வெளிச்சமா தரணும். இதுதான் வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கூடிய அந்த மேஜையில் இருக்கக்கூடிய சமூக தப்பங்கள் மற்றும் அந்த குத்து விளக்கு, அப்புறம் தூபபீடம். நம்மளுடைய அந்த தூபபீடம் என்பது பாருங்க, அதில் அருமையான சுகந்த வாசனை. நமது கிரியைகள் மூலமாக தேவன் வந்து சந்தோஷப்படணும். என் மகன் என் மகள் வந்து அருமையாக பலி செலுத்திட்டு இருக்கிறாங்க, அருமையாக கிரியை செய்கிறாங்க, அருமையாக அந்த ஓட்டத்தில் ஓடுறாங்கன்னு தேவன் வந்து சந்தோஷப்படணும். அன்பான சகோதரர்களே, அது மாதிரி நமது கிரியைகள் இருக்கணும். தேவன் நுகரும் வண்ணமாக, சுகந்த வாசனையாக நுகரும் வண்ணமாக இருக்கணும். தேவன் வந்து வெறுக்கும் வண்ணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் யாத்திராம் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக. பாருங்க அன்பான சகோதரி, இந்த தூப கலசத்தை வச்சு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பிறகு அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழே வைப்பாயாகங்கிறார். இங்கே வந்து மோச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலிபீடத்தினுடைய சல்லடை, அந்த சல்லடை பலிபீடத்தினுடைய பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழே வைப்பாயாகங்கிறார். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்பான சகோதரர், தேவன் வந்து மோசையிடம் பலிபீடத்துக்கு வந்து மூடி வந்து செய்ய சொல்ல, பலிபீடத்தை வந்து மூட சொல்ல இந்த இடத்துல. அதே எண்ணாமம் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம். தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளை அடிக்க கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின. அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாய் இருக்கும் என்றார். பாருங்க, முதல்ல வந்து மூடி செய்ய சொல்லல யாத்திராந்திர புஸ்தகத்தில். ஆனால் எண்ணாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில காலம் சென்ற பின்னாடி தேவன் வந்து மோசையிடம் மூடி போட சொல்றார். அதான் சொல்றாரு, அங்கே பார்க்குற தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்கதாக பாருங்க தட்டையான தகடுகளால் அடிக்க கடவர்கள். பலிபீடத்தை மூட சொல்றார். அப்போ அன்பான சொல்ல மூட சொல்றார். இப்போ ஏன் இது மாதிரி சொல்றான்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சொல்ல இது ஒரு அடையாளமாக இருக்குங்கிறார். அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாக இருக்குங்கிறார். அப்போ நாம தான் பாருங்க அன்பான சொல்ல நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து பரிசுத்தமான தேவன் பார்க்குறாரு. ஆனால் நம்ம வந்து நாளுக்கு நாள் அந்த முழுமையான நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள கூடிய அந்த புதிய சிந்தை நாளுக்கு நாள் பரிபூர்ணமாகணும், உலகத்தின் காரியங்களை நோக்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகக்குறியா நீங்கள் வந்து அதை வந்து இது அது ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மூடிய சில காலம் போன பின்னாடி தேவன் வந்து மோச இடத்துல செய்ய சொல்கிறார். அன்பான சகோதரர் சொல்ல, இப்போ அங்கே போகும்போது உள்ளே போகும்போது அன்பான சகோதரர் அவங்க இறந்துட்டாங்கன்னா பாருங்க, அதுதான் சொல்கிறாரு, அவர்கள் இறந்து விட்டால் ஞாபகக்குறி தகடுகளாக அடித்து அதை வந்து பலிபீடத்தை மூடிட சொல்கிறார். மெமோரியல் பிளேட்டா மாஸ்டர். அப்போ அன்பான சகோதரர், முதல்ல வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் பலிபீடம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஆசிரியர் கூடாதுலேயே பார்த்தீங்கன்னா முதல்ல பலிபீடம் தான். பலிபீடம் இல்லைன்னா தேவனுடைய திட்டமே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பலிபீடம் சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபடி தான் குறிக்குது. அந்த ஆசிரியர் கூடாரத்தில் பலிபீடம் யாரை குறிக்குன்னா இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. அப்போ அந்த பலிபீடத்தின் மேலே பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஈடுபடியை செலுத்திட்டாரு. அதுக்கப்புறமா முதல் பலன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது புது சிருஷ்டிகள் மேலே தான் செயல்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். நாம தான் புது சிருஷ்டிகள், அது மேலே இப்போ பலி செலுத்திட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பான சகோதரர் மேலான ஒரு அழைப்பில் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலிபீடத்தில் நம்மளுடைய பலிகளும் சேர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம பலி செலுத்திட்டு இருக்கிறோம், புது சிருஷ்டியாக மாறிட்டு இருக்கிறோம்.
அப்போ புது சிருஷ்டியினுடைய அந்த இலக்கு என்னன்னா கர்த்தரோட போய் சேரணும், அப்படி திருச்சபையாக மாறணும், 1,44,000 மாறணும். அப்படின்னா புது சிருஷ்டிகளுக்கு இருக்க வேண்டிய குணலட்சணங்கள் நிறையா இருக்குது, அதில் இருக்கக்கூடாத குணலட்சணங்கள் நிறையா இருக்குது. அதில் நாம் இன்னைக்கு பார்க்குற பாடமானது பார்த்தீங்கன்னா எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. அப்படி எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி என்னென்ன ஒரு சிலர் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதரர்களை பார்க்கலாம். கோராகு. இந்த கோராகு யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, என்னாகம புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-2. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி பாருங்க, நாம் பார்க்குறோம். அன்பான சார் கவனிக்கலாம். அதாவது லேவிக்கு பிறந்த லேவி யாருன்னா யாக்கோப்பினுடைய ஒரு புத்திரன். லேவி கோத்திரத்தை தான் தேவன் தனக்கென்று ஊழியம் செய்து தெரிந்து கொண்டார். லேவிக்கு பிறந்த கோகாத், லேவிக்கு பிறந்த கோகாத்து, அவன் கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு. அதாவது லேவிக்கு பிறந்த கோகாத்து, கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயார், இத்சேயாரோட மகன் தான் கோராகு. அந்த கோராகு என்ன பண்றாருன்னா ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தான், அபிராம், பேலத்தின் குமாரனாக ஓனான், இவங்களெல்லாம் கூட்டிட்டு இஸ்ரேல் புத்திரர்கள் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகி, அதாவது பாருங்க அந்த இஸ்ரேல் புத்திரர்ல எப்படிப்பட்டவங்க, சபைக்கு தலையானவர்கள், சபைக்கு இஸ்ரேல் சபைக்கு தலைமையா இருக்கிறவங்க, தலைவராக இருக்கிறவங்க, சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுமாகிய அந்த சங்கத்தில் அதாவது 70 பேர் கொண்ட சங்கம், அந்த சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோட பாருங்க. இந்த இந்த 250 பேர் யாரா இருக்காங்கன்னா சபைக்கு தலைவர்களும் இருக்கிறாங்க, அப்புறம் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க, பிரபலமானவர்களும் இருக்கிறாங்க. 250 பேர்த்த கூப்பிட்டு கோராகு என்ன பண்றான்னு பார்க்கும்போது மோசேக்கு முன்பாக எழும்பி, அப்படின்னா மோசேக்கு விரோதமாக எழும்புறார். அப்போ லேவிக்கு பிறந்த லேவிக்கு பிறந்தவங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது 3 வம்சம். அதில் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் கோகாத் புத்திரர், அப்புறம் கெர்சோன் புத்திரர், அப்புறம் மெராரி புத்திரர். இவங்க தான் வந்து லேவியினுடைய புத்திரர்கள். லேவியுடைய குமாரர் யாருன்னா கெர்சோன், கோகாத், மெராரி. இவங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா? ஆசிரியப்பு கூடாரத்தில் வந்து இவங்க வேலைகள், தேவனுடைய வேலைகள் தான் இவங்க வேலை. ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய பொருள்களை வந்து பாருங்க, எத்தனை பொருள் இருக்குது இல்லை தெரியுங்களா? இந்த பிரகாரம் இதில் பொருள்கள் இருக்குது, இந்த காம்பவுண்ட் வால், அதில் அந்த தூணு எல்லாமே இருக்குது, இந்த துணிகள், இந்த பொருள் எல்லாத்தையுமே சுமக்கணும். இதில் வந்து தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இந்த லேவியினுடைய புத்திரர்கள் 3 பேர்த்துக்குமே வேலை பிரித்து கொடுத்திருந்தார். கெர்சோன் என்னென்ன வேலை செய்யணும், கோகாத் என்னென்ன வேலை செய்யணும், கெர்சோன் வம்சம் என்ன வேலை செய்யணும், கோகாத் வம்சம் என்ன வேலை செய்யணும், மெராரி வம்சம் என்ன வேலை செய்யணும். இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வேலை பிரித்து கொடுத்துட்டார். யார் என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற தேவன் வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. அந்தந்த வேலை தான் அவங்க வந்து செய்யணும். அன்பான சொல்லு. அப்போ கோகாத் புத்திரருக்கு என்ன பணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோகாத் புத்திரர்ல இந்த கோராகு வரார். அவங்களுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது என்னாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் முடியும். லேவியன் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க பணி என்ன தெரியுங்களா? கோகாத் புத்திரருடைய பணி என்ன தெரியுங்களா? அதாவது தேவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருந்தார், ஒவ்வொரு வம்சத்துக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருந்தார். இதுல வந்து ஆசிரியப்பு கூடாரத்தில் கோகாத் புத்திரருடைய பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது, மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் கூடிய பொருள் அவங்க தான் சுமக்கணும். அவங்க எப்படி அந்த வேலை செய்வாங்கன்னா பாருங்க, அவங்களுக்கு என்ன வேலை பாருங்க. என்னாகும் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாளையம் புறப்படும்போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாத படிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். பாருங்க, அந்த பொருள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்க்கும்போது ஆரோனும் அவன் குமாரரும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க அதெல்லாம் எடுத்து வந்து அதை மூடி தீர்த்துருவாங்க. எல்லாம் மூடி கட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்க தூக்கிட்டு போகணும். இவங்க வந்து அசால்ட்டாக வந்து அந்த பொருளை வந்து தொட்டுட்டாங்கன்னா அவ்வளோ தேவன் அங்கேயே அடிச்சிடுவார். அப்போ அவர்கள் சாகாதபடிக்கு, அதான் சொல்ற சாகாதபடிக்கு பரிசுத்தமான தொடக்கூடாதுங்கிறார்.
ஆசீர்வதிப்பு கூடாரத்தில் கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அப்போ இவங்களுடைய வேலைகள் வந்து பாருங்க, தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவன் கொடுத்த வேலையை அவங்க செய்யணும். இதுதான் தேவன் அவங்களுக்கு கொடுத்த வேலை. அப்போ இந்த மாதிரி வேலை செய்ய விட்டு போட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆள் சேர்க்குறாங்க. ஆள் சேர்த்துட்டு பாருங்க என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது, தாத்தான், அபிராம், பேலகின் குமாரனாகி ஓனானை கூட்டிக் கொண்டு 250 பேர்த்து கூப்பிட்டு அங்கே என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது மோசேக்கு விரோதமாக எழும்புறார். மோசேக்கு விரோதமாக எழும்பி அங்கே போய் சண்டை பிடிக்கிறார். பாருங்க அன்பான சகோதரரை இங்கே பார்க்குறோம், கோராகிடம் தேவன் கொடுத்த வேலை ஆராதனைக்குரிய பணிமுட்டில சுமக்கக்கூடிய வேலை தான் கொடுத்திருந்தார். அந்த பணி தான் அவர் செய்யறதுக்கு தேவன் நியமிச்சிருக்கார். அதுதான் அவங்க செய்யணும். மாற்றி செஞ்சாங்கன்னா அவ்வளோதான். கெர்சோன் வம்சத்தாருடைய வேலையை கோகாத்தியர் செய்யக்கூடாது, கோகாத்தியர் வேலையை கெர்சோன் வம்சத்தார் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாங்கன்னா தேவன் வந்து அவருக்கு தண்டனை கொடுப்பார். தண்டனைங்கிறது வந்து பாருங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அழிவு தான் கொடுத்தார். இப்படியாக வந்து பாருங்க அன்பான சகோதரர் அந்த வேலையை கொடுத்திருந்தாரு. ஆனால் இவங்க பாருங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே கூட்டம் கூடுறாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி சொல்றாங்க, நீங்க வந்து மிஞ்சி போறீங்க, நீங்க மிஞ்சி போறீங்க அப்படின்னு சொல்றாரு. சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவங்க தான், கர்த்தர் வந்து அவர்கள் நடுவில் இருக்கிறாரு. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை நீங்க ஏன் உயர்த்துறீங்கன்னு கேட்குறாங்க. கர்த்தருடைய சபைக்கு மேலே நீங்க ஏன் உங்களை உயர்த்துறீங்க, மிஞ்சி போறீங்க அப்படிங்கிறாங்க. கோராக வந்து என்ன பண்றாருங்களா, மோசைக்கிட்ட மாறவங்கிட்டையுமே முறுமுறுத்து நீங்க மிஞ்சி பண்றீங்க, நீங்க மிஞ்சி போறீங்க. எல்லாருமே கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாருமே பரிசுத்தமானவங்க தான், எல்லாரும் எல்லா வேலை செய்யலாம், நீங்க எதுக்கு வந்து இப்படி வந்து மிஞ்சி போறீங்க, உங்களை நீங்க உயர்த்துறீங்க அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்றாங்க. யாருக்கு விரோதமானு சொல்லி பார்க்க மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக. அப்ப அடுத்ததுக்கு பாருங்க என்ன 16ஆம் அதிகாரத்துல வசனம் 5-6. பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் நம்முடையவைகள் இன்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் என்னான் என்பதையும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தமிழத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகின் கூட்டத்தாரே என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்கள் எல்லாரும் தூபக்கலசம் எடுத்து கொண்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூபக்கலசம் இருக்குது, அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டார். நான் அப்போ தூபக்கலசம் கொண்டு வரும்போது அக்னி போட்டு தான் கொண்டு வரணும். அதை நான் படிக்கிறோம் 7வது வசனத்துல. நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். பாருங்க, மோசேயும் லேவியின் புத்திரர் தான். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மோசே ஆரோனுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாளைக்கு தூபக்கலசம் எடுத்துட்டு வாங்க, அதில் அக்கினி போட்டு கொண்டு வாங்க, கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் வந்து பரிசுத்தவனாக இருக்கட்டும், அவன் வேலை செய்யட்டுங்கிறாங்க. அதை வந்து அங்கே மோசையும் மாறணும் மோசை வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்க்குறோம் இந்த பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்குது. அடுத்தது ஏன்னா 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசிரிய பட்டயத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, ஆரோனுக்கு விரோதமாக நீங்க முறுமுறுக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். தேவன் வந்து உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அது நீங்க அற்பமாக நினைக்கிறீங்க. அந்த வேலையை தேவனுடைய வேலை, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது வந்து உயர்வாக தான் நாம நினைக்கணும். தேவப்பிள்ளைகளாக நாம சபையில் எல்லாருக்கும் எல்லா வேலையும் கொடுத்துருக்காரு. அது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அது உயர்வாக தான் நினைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து அதை குறித்து நம்ம வந்து முறுமுறுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். நிறைய ஊழியங்கள் நம்ம செய்கிறோம், அதில் வந்து தேவன் கொடுத்த வாய்ப்பை எண்ணி நம்ம சந்தோஷமாக செய்யணும்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து பாருங்க, அதுக்கு முறுமுறுத்தாங்க இவங்க கோராக கூட்டத்தார். அதுக்கடுத்து என்ன 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 12-13. பின்பு மோசே எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? பாருங்க, மோசே கூப்பிட்டு அனுப்புறாரு. யாரையும் அவங்க கூப்பிட்டு அனுப்புறாரு. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வரமாட்டோங்கிறாங்க, நாங்கள் வரப்போறது இல்லைன்ட்டாங்க. இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்குறியா அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துலேருந்து வந்துட்டாங்களாமா. அந்த ஏகத்தில் எப்படி இருந்தாங்க? அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, கூக்குரலிட்டாங்க, ஒடுக்குனாங்க அவங்கள எகிப்தியர்கள்.
அப்படியான தேசத்துல இருந்து இந்த வனாந்தரத்துல எங்களை கொண்டு போற நீ கொண்டு வந்தியா? பாலும் தென்னும் ஓடுகிற தேசத்துக்கு தேவன் கூட்டிட்டு போனார். ஆனா இவங்க பாலும் தென்னும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்துட்டா நீ. அப்ப எகிப்தினிருந்து முறையிட்டு கூக்குலிட்ட அந்த தேசத்தை பாலும் தென்னும் ஓடுகிற தேசம்ங்கிறாங்க. அப்ப இப்படியாக வந்து எங்கள் மேல நீ துரத்தனம் பண்றியா அப்படின்னு அங்க பிரச்சனை பண்ணாங்க. ஆனா பாருங்க அன்பான சகோதரர், மோசேவுக்கு விரோதமா யார் அங்க பிரச்சனை பண்ணாலும் தேவன் அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்தாரு? தண்டனை தான் கொடுத்தாரு. மோசேவுக்கு விரோதமாக தண்டனை யாரு பேசினாலும் அங்க தேவன் தண்டனை கொடுத்தாரு. இப்ப மோசே வந்து என்ன சொல்றாரு? கோரா கிட்ட சொல்றாரு, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சன்னதியில வாருங்கள், ஆரோனும் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆரோனும் வந்துருங்கள் அப்படின்ட்டார். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இப்படியாக வந்து எல்லாம் தூப காசு சேர்த்துட்டு தூபம் அதுல அக்னி எல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க, கூட்டிட்டாங்க. இப்ப என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க பிரச்சனை போகுது. அதே என்ன 16ஆம் அதிகாரத்துல வசனம் 19 30 முடியும். சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் மோசையை கூப்பிட்டது தேவன் தான். மோசைக்கு அந்த ஊழிய வாய்ப்பு கொடுத்தது தேவன் தான். ஆரோனுக்கு அந்த ஊழிய வாய்ப்பு கொடுத்தது தேவன் தான். இப்போ தேவனுடைய ஜனங்களை எப்படி வல்லமையாக நடத்திட்டு வந்தாங்க? எகிப்திலிருந்து அருமையாக வழி நடத்திட்டு வந்து கானான் தேசத்தை நோக்கி கூட்டிகிட்டு போனாங்க. தேவன் அவங்களுக்கு வந்து பலத்த காரியம் செஞ்சார். பாருங்க, மோசே கோலம் நீட்டினோன்னா செங்கடலே பிளந்துச்சு. அப்போ தேவன் வந்து அப்படியாக தேவன் வந்து மோசையை பயன்படுத்தினார். அப்போ மோசையை பயன்படுத்தின அந்த மோசைக்கு தேவன் பயன்படுத்தின மோசைக்கு வராது இவங்க கூட்டம் கூடுறாங்க. அப்போ என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கும்போது இவர்கள் வந்து சாதாரணமாக வந்து இவங்களுக்கு தண்டனை வரக்கூடாது, எல்லாமே இது தேவனால் நடக்குதுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு என்ன தண்டனை சொல்லிட்டாரு. அடுத்து பார்க்குற அந்த வார்த்தை சொல்லி முடிக்கும் போனேன், அவர் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதரையும் அவனுக்கு உண்டான சகல பொருட்களும் என்னாச்சாமா விழுங்கி போட்டது. பூமியே அவங்க இருந்த இடத்துல இருந்து ரெண்டா பிளந்து அப்படியே எல்லாத்தையும் விழுங்கிச்சு. அவங்களுடைய வீடுகள் பொருட்கள் எல்லாமே பூமிக்குள்ள அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது உள்ள போய் புதைஞ்சிட்டாங்க. 250 பேரும் அங்கே புதைஞ்சிட்டாங்க. இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 250 பேரோட வந்து இவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணதுனால என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு அழிவு வந்துச்சு. அப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா, இந்த கோராகு புத்திரர் வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இவர்கள் வந்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணிட்டாங்க. பாருங்க, ஆரம்பத்துலேருந்து பாட்டு வராங்க. தேவன் வந்து அவங்களுக்கு மோசைக்கு என்ன வேலை கொடுத்துருக்காருங்கிறது ஆரம்பத்துலேருந்து கூட இருந்து பார்த்துட்டு வராங்க. அப்போ மோசையின் வேலையை வந்து தேவன் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருப்பார். மோசை செய்யக்கூடிய வேலையை கோராகு செய்யணும்னு தேவன் நினச்சிருந்தாருன்னா கொடுத்துருப்பாரு. அப்போ ஏன் மோசையிட்ட கொடுத்தார் தேவன்? யாராருக்கு பாருங்க, சரீரத்தில் அவயவங்கள் அநேகமாக இருக்குது. ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு வேலை, எல்லா அவயத்துக்கும் ஒரே வேலை கிடையாது. அதே மாதிரி தான் மோசேக்கு தேவன் வந்து அந்த வேலை கொடுத்திருந்தார், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய வரக்கூடிய வேலையை. ஆரோனுக்கு அந்த ஆசாரிய ஊழிய பிரதான ஆசாரிய வேலையை கொடுத்திருந்தார். இது தேவன் தான் கொடுத்திருந்தார். இந்த கோராக கூட்டத்தார் போயிட்டு நான் பிரச்சனை பண்றேன், நாங்களும் பரிசுத்தமானவங்க தான், நாங்களும் தேவனுடைய ஜனங்கள் தான், எங்களுக்கும் அந்த தூபம் காட்டுறக்கு உரிமை இருக்குது, ஏன் நீங்க மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு நாங்கள் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே தேவனுடைய வல்லமை செயல்பட்டு அவளை நிலம் அப்படியே முழுகி போச்சு, விழுங்கி போட்டது. இப்படியாக வந்து எண்ணுவதுக்கு மிஞ்சி எண்ணதுனால வந்த ஆபத்து இன்னைக்கு வந்து பாருங்க அவங்க ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. அடுத்தது 2வது பாயிண்ட் பார்க்கும்போது சவுல் ராஜா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா, அருமையான ராஜா. சவுலை தேவன் வந்து ஃபர்ஸ்ட் தெரிந்து கொண்டார் தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய ஜனத்தின் மேல ராஜாவா தெரிந்து கொண்டார். இப்படியாக சவுல் வந்து பாத்தீங்க அந்த பெஞ்சமின் கோத்திரத்தை அவங்க அப்பாவுடைய கழுதை காணாம போச்சு. அதை வந்து தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்காக வர்றாரு. அந்த சமயத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்க ராஜா வேணும்னு கேட்குறாங்க சாம்பேல் கிட்ட. சாம்பேல் வந்து ராஜா கொடுத்துலாம் சொல்லிட்டார், தேவன் நம்ம சாமுவேல் மூலமே சொல்லிட்டார். இப்போ சவுல் வந்து தன்னுடைய அப்பாவின் கழுது காணாம போல தேடிட்டு வர்றாரு. 1 சாமுவேல் புத்தகத்தில் வசனம் 9ஆம் அதிகாரத்தில் வசனம் 20-21. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது.
இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். இப்படியாக வந்து பாருங்க, அங்க சவுல் வந்து அஹ், சாமுவேல் சொல்றார், இஸ்ரவேல் கோத்திரத்தில் இஸ்ரவேல் இதுல நீதான் ராஜான்னு சொல்றார். அதுக்கு சவுளுடைய வார்த்தைகள் பார்க்கும்போது, அதாவது இஸ்ரேல் கோத்திரங்கள்ல எங்க கோத்திரம் சின்ன கோத்திரம், அதுல எங்க கோத்திரத்திலேயே எங்க குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தை நீங்க எங்கிட்ட சொல்லுவானே அப்படிங்கிறாரு. இப்படிதான் தேவனுடைய திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு, சவுல் ராஜாவாயிட்டார். ஆனா சவுல் கிட்ட தேவன் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது முதல்ல ஒரு பணியை கொடுக்குறாரு. என்ன பணின்னு சொல்லி பார்க்கும்போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல வசனம் 2-3, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இப்படியாக வந்து பாருங்க, தேவன் வந்து அவன் சவுல் ராஜாவானதுக்கு அப்புறமா அமலேக்கு தேவனுக்கு செஞ்ச காரியம் எனக்கு முன்பாக இருக்குது. நீ அமலேக்கு வந்து விட்டுறாத, அமலேக்கு ஜனங்களை விட்டுறாத அப்படின்னாரு. ஏன்னா இந்த அமலேக்கு யார் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க வனாந்தரத்தில் வரும்போது, வழியில் வரும்போது பலவீனமானவங்க, வயசானவங்க, குழந்தைகள், இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வனாந்தர பயணம் நடந்து வரும்போது அவங்க ரொம்ப கடைசியில் வருவாங்க. வயசானவங்களாம் நடக்க முடியாது. அப்படி வரவங்களை வந்து இவங்க கொலை செஞ்சுட்டாங்க. அதான் வந்து சொல்றாரு, அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்த செய்களை மனதிலே வைத்திருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. தேவன் பாருங்க, சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை நம்ம மனசுல வச்சிருக்கிறேங்கிறார். தேவனுடைய ஜனனுக்கு விரோதமா யார் என்ன செஞ்சாலும் தேவன் வந்து மனசுல வச்சிருப்பார். இப்போ அமலேக்கு செஞ்ச காரியத்துக்காக என்ன பண்றாருன்னா, நீ அமலேக்கு முற்றிலும் அழிச்சிருந்தார், நீ தான் ராஜா, அமலேக்கு வந்து முற்றிலும் நீ அழிச்சிரு அப்படிங்கிறார். இப்போ அமலேக்கு அழிக்க சொன்ன தேவன்கிட்ட இவர் படையெடுத்து போறார், ஜெயிச்சிட்டார். இவர் நினைச்சிருந்தா அழிச்சிருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:9. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். பாருங்க, இப்படியாக வந்து என்ன பண்ணா, தேவன் சொன்ன வார்த்தை கேட்கல, ராஜாவையே கொள்ளல. அப்புறம் ஆடு மாடுகள் முதல் தரமானது ரெண்டாம் தரமானது எல்லாத்தையும் என்ன பண்ண கொண்டு வந்துட்டார். ஒன்றுக்கு உதவாதது அற்பமானது அதை மட்டும் உயிரோட வைக்க அழிச்சிட்டார். அப்போ வந்து தேவனுக்கு கணக்கு காமிக்கிறார். எப்படின்னா, அதாவது நான் நீ சொன்ன மாதிரி ஆடு மாடெல்லாம் கொலை செஞ்சுட்டேன், கொண்டுட்டேன் அப்படின்ட்டு தேவன் சொன்ன வார்த்தையை முழுமையாக கடைப்பிடிக்கலன்னு சொல்லி பார்க்குறோம். இதனால தேவன் வந்து தேவனுக்கு மறைவாக இன்னும் பண்ண முடியாது. அதனால தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனம், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாருங்க, இப்போ சவுல ராஜாவாக்குது எனக்கு மனசுக்கு வருத்தமாக்குதுங்கிறார் தேவன், மனஸ்தாபமாக்குது அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்போ இப்படியாக வந்து சவுல் ராஜாவாக்குன்னு எனக்கு மனஸ்தாபமாக்குதுன்னு சொல்ற அளவுக்கு தேவனிடத்துல அவர் கெட்ட பேர் வாங்கிட்டார். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் வந்து அந்த அதாவது ஆடு மாடுகள் முதல் தரமானது எல்லாத்துலயுமே ஆசைப்பட்டார். அதனால பாருங்க, அங்க வந்து சாமுவேல் வந்து கேட்கும்போது, என்னப்பா சொன்னதெல்லாம் செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இவர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது, சாமுவேல் வந்து கேட்குறாரு, தேவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து சாமுவேல் கேட்குறாரு, என்னப்பா ஆடு மாடுக்கு சத்தம் கேட்குது என்னதுன்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே இவர் மாற்றி பேசுறாரு, நான் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஜனங்கள் தான் தேவனுக்கு பலி செலுத்துறதுக்காக ஆடு மாடுகளை முதல் தரமானது கொண்டு வந்துட்டாங்க, நான் ஒன்றும் பண்ணல, ஜனங்கள் தான் கொண்டு வந்துட்டாங்கன்னு பழி அப்படி சொல்லிட்டு இது தப்பிக்க பார்க்குறாரு. அதுவும் தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு தான் அப்படிங்கிறாரு. அதான் சொல்றாரு சாமுவேல் வந்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தானங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்த பார்க்கலும் செவி கொடுத்தலும் தான் உத்தமம் அப்படிங்கிறார்.
இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவை தேவனை புறக்கணிச்சிட்டார் அப்படிங்கிறார். அப்போ பாருங்க, முதல் ராஜா அருமையாக வந்து ஃபஸ்ட்டு அவர் காட்டுச்சுன்னா தாழ்மை காமிச்சார். நான் ஒன்றுமே இல்லை, எங்கள் குடும்பம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் ரொம்ப சின்ன குடும்பம், ரொம்ப எளிமையான அப்படி சொன்னவர் கடைசியில் வந்து பார்க்கும்போது பாருங்க தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தேவன் வந்து இவரை தள்ளிட்டு இவர் ஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரை கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்கும்போது தாவீதை கொண்டு வந்துட்டார். சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கிப்ப, நீ உன்னுடைய கொம்பில் வந்து தைலத்தை நிரப்பி ரெடி ஆகுன்ட்டார். அடுத்த ராஜாவுக்கு தாவீதை ராஜாவை தெரிந்து கொண்டுங்கிறார். அப்போ தாவீதை வந்து அங்கே தேவன் தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து தாவீதோட தேவன் கூட இருந்தார். அங்கே தாவீதுக்கு அந்த ராஜ்யபாரம் கிடைச்சிது. அப்போ சவுளுடைய கீழ்ப்படியாமை தான் அன்பான சொல்லி அவர் ராஜ்யபாரத்தை விட்டு வழிவிலை போக செஞ்சு. அதில் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு மேலே தன்னை மிஞ்சி எண்ணிட்டார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கல. இப்போ பாருங்க, ஒரு அற்பமான இடத்துல இருந்து தேவன் கொண்டு வந்து ராஜா வச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்கணும், கீழ்ப்படிச்சிருக்கணும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு. தன்னை என்ன வேண்டும் மிஞ்சி எண்ணிட்டார். அதனால வந்து ஆபத்து, ராஜாவை இல்லாத மாதிரி போயிட்டார். அதே மாதிரி நாமளும் ராஜாக்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். நாமளும் நம்மளை என்ன வேண்டும் மிஞ்சி எண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். அடுத்து இன்னொரு ராஜா கூட பார்க்கும்போது உசியா. இந்த ராஜா கூட பார்க்குறோம், இவர் வந்து நல்ல ராஜா தான். பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறாரு. பாருங்க, வசனத்தில் படிக்கும்போது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான செய்கிறாரு. பாருங்க என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் அவனை தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் தேவன் அவனை காரியத்தை வாக்கி செய்தார். ரொம்ப அருமையாக செம்மையாக நடந்திருக்கார் உசியா. ஆனால் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அவர் ரொம்ப அருமையாக ராஜ்யபாரம் பண்ணார். அதுதான் பார்க்குற 2 நாளாம் புத்தகத்தில் 26:15. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்ற அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. நல்லா பலப்பட்டார் ராஜாவா, தேவன் ஆசீர்வதிச்சார். ஆனால் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு வந்து பாருங்க, பலப்பட்ட போது அடுத்ததான் பார்க்குற அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவன் மனம் மேட்டுமை ஆயிடுச்சு. அப்போ தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செஞ்சுட்டான். என்ன மீறுதல் செஞ்சான்னு சொல்லி பார்க்கும்போது தூபபீடத்துக்கு மேலே தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிச்சிட்டார். போகக்கூடாது. ராஜா வந்து ராஜா வேலை தான் செய்யணும். இவர் வந்து ஆசாரியின் வேலை செய்ய போயிட்டார். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள தூபபீடத்துக்கு மேலே தூபம் காட்டுறதுக்காக போயிட்டார். அது வந்து தப்பு, பண்ணக்கூடாது. இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, உசியா ராஜா தானே, ராஜாவுக்கு வந்து சர்வ வல்லமை இருக்குது. அதனால வந்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நானே தூபம் காட்டுறேன்னு உள்ள போறாரு. இப்போ என்ன பண்ணாரு, உள்ள போகும்போது ஆசாரியர் வந்து எதுக்குறாங்க. ஆசாரியனாக அசரியாவும் அவனோட கூட பாருங்க கர்த்தருடைய ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாக 80 பேர் வந்து உசியா ராஜா கிட்ட தடுக்கிறாங்க. தடுத்து ராஜாவாகிய உசியா ராஜா என்ன பண்ணுறாங்க, இப்போ தேவனுடைய காரியம் வரும்போது ராஜான்னு பயக்கல இந்த ஆசாரியர்கள். என்ன பண்றாங்க, ராஜாவாகி உசியாவோட எதிர்த்து நின்று பாருங்க, ராஜாவுக்கு எவ்வளோ பவர் இருக்கு, அவர் முன்னாடி பேச முடியுமா? ஆனால் ஆசாரியர்கள் 80 பேர் போய் தைரியமாக பேசுறாங்க உசியா ராஜா கிட்ட. உசியாவே தூபம் காட்டுறது உமக்கு அடுத்ததல்ல, உங்களுக்கு இந்த வேலை உங்க வேலை இல்லை. தூபம் காட்டுறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர் ஆரோனின் குமாரருக்கு ஆசாரியருக்கு அடுக்கும் அப்படிங்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போங்க, மீறுதல் செஞ்சிட்டீங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு மேன்மையா லாபியாதுங்கிறார். உடனே இது கேட்கவே இல்லை, மாறாக என்ன பண்ணுறாரு, கோபம் வருது அவருக்கு. உசியாவுக்கு கோபம் வருது. தேவனுடைய ஆசாரியர்கள் சொல்றாங்க, நீங்க பண்ற தப்பு நீங்க பண்ணாதீங்க, வெளியே போங்கிறாங்க. ஆனா உசியா கோபம் கொண்டான். பாருங்க, அவன் தூபகலசத்தை கையில பிடித்து ஆசாரியர் கோபமா பேசுகிற போது என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை தூபபீடத்திற்கு முன்னே நிற்கிற அவனுடைய நெற்றியில குஷ்டரோகம் வந்துச்சு. குஷ்டரோகம் அப்பவே அந்த ஸ்பாட்லேயே குஷ்டரோகம் வந்துச்சு. இப்படியாக அவனுடைய நெற்றியில குஷ்டரோகம் வந்துச்சு. குஷ்டரோகி வந்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரக்கூடாது, அவன் வந்து பாளையத்துக்கு புறமா தான் போகணும். இப்படியாக வந்து இவர் அந்த பெரிய வியாதி குஷ்டரோகம் வந்துருச்சு. அதான் நான் பார்க்குறோம். பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை வந்து பார்க்கும்போது அவனுக்கு நெற்றியில குஷ்டரோகம் பிடித்தது என்று கண்டு அவனை வந்து தீவிரமாக, ஏன்னா அது தேவனுடைய ஆலயம், தீவிரமாக அங்கிருந்து வெளிப்பட பண்ணார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் வெளியே போக தீவிரப்பட்டான். அவன் உணர்ந்துட்டான், கர்த்தர் என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு உசியா ராஜா அவர் உணர்ந்துட்டாரு. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அவரும் வெளியே போற தீவிரப்பட்டார். இப்போ வந்து வருத்தத்தோடு அவர் வெளியே வந்துட்டார். அப்போ பாருங்க அன்பான சகோதரர்களே, உசியா ராஜா என்ன ஆயிட்டார்னா, அவர் குஷ்டரோகியாக பாருங்க 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். இப்படியாக வந்து அவன் குஷ்டரோகி சாகும் வரையில் இருந்துதான். அவனுடைய ஸ்தானத்தில் அவன் மகன் தான் அங்கே நியாயம் விசாரித்தான். இப்படியாக வந்து அவன் வந்து உசியா ராஜாவுடைய அந்த துணிகரம் மணமேட்டை மீதான் வந்து அவனை வந்து அந்த சூழ்நிலைகளை கொண்டு போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் எச்சரிப்பாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, இன்னொருத்தரை பார்த்து நம்ம முடிக்கலாம். அதாவது சாத்தான். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுமையானவனுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இவன் வந்து ஒரு அருமையான படைப்பு தான் லூசிபர். இவனை குறித்து நம்ம பார்க்கும்போது இவனை வந்து பார்க்குறோம், இவன் வந்து விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இவன் தேவனுடைய தோட்டமாகி ஏதல் இருந்தவன். பார்க்கிறோம் எசேக்கியேல் 28:13-14. அப்போ இவன் வந்து எப்படி அழகா பந்தாவா படைக்கப்பட்டான்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அருமையாக கோமேதகம், படிக்கப்பச்சை, எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் இதெல்லாம் அவனை வந்து முடிந்தது. காப்பாத்திற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு, இப்படியெல்லாம் தேவன் வந்து, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் படைப்பு இவன் தான். அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி இவனில் வந்து குறையே இல்லைன்னு சொல்றது பாருங்க. வசனம் சொல்லுது பாருங்க, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உள்ள அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட முறையில் இவன் குறையில்லாம தான் இருந்திருக்கிறான். இவன் யாருன்னா இயேசு கிறிஸ்துனுடைய மகன், அதிகாலையின் மகன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் படைச்ச ஒரு படைப்பு, விடிவெளி நட்சத்திரம் தான் அவன். ஆனா இவன் என்ன ஆயிட்டான்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது இவன் இயேசு கிறிஸ்துனுக்கு மகனா இருந்தவன் அவருடைய இடத்த வந்து அபகரிக்க நினைச்சான். அவருக்கு ஒப்பாவன்னு நினைச்சான். அவருக்கு மட்டும் இல்ல, தேவனுக்கு மேல நான் போவேங்கிறான். அதான் ஏசாயா 14:13 படிக்கிறோம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். இப்ப சொல்லிட்டு உன்னதங்களுக்கு ஏறுவேன், நான் மேகங்களுக்கு மேல உன்னதங்களை ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னா, அதனால வந்து அவன் தேவன் தள்ளிட்டார். பாருங்க, இவன் வந்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணிட்டான் சாத்தான். அப்ப அவனுடைய நிலைமை பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு மேல தன்னை உயர்த்த நினைக்கிறான், படைச்சவருக்கு மேல தன்னை கொண்டு போக நினைக்கிறான். அப்ப எண்ணுவதற்கு மிஞ்சி என்னதுனால அவனுடைய நிலைமை என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள போக போறான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல பாருங்க அன்பான சகோதரி, இதெல்லாம் வந்து மனிதனுடைய நிலைமை, சாத்தானுடைய நிலைமை. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம். தாழ்மைக்கு மிகுந்த சிறந்த மாதிரினா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்கும்போது கொலோசியர் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு 1:15, அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். பாருங்க, அவர் வந்து பார்க்க முடியாத தேவனுடைய தற்சுரூபம். பார்க்க முடியாத தேவனுடைய தற்சுரூபம்னா அவருடைய இமேஜ். அப்படிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர், முதல் சிருஷ்டிப்பு அவர் தான். அப்ப தேவனுக்கு ஒப்பானவராக இருக்கக்கூடிய ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என்ன பண்ணாருன்னா பரலோகத்தில் எல்லாவற்றையுமே வந்து வழிநடத்திட்டு இருந்தவர். இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க தேவன் கேட்கிறார், யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமா போவாங்க அப்படிங்கும்போது பாருங்க, அங்க எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் போறேன்ட்டு வர்றாரு. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், நான் வேற யாராவது அனுப்பிடுவோம். ஆனா அவர் வந்து நான் போறேன்ட்டு வர்றாரு. எதுக்கு? இந்த பூமிக்கு மனுஷகுமாரனா பிறந்து மனுஷருடைய பாவத்தை மீட்கணும், பாவத்திலிருந்து அவங்களை மீட்கணும், அவங்களுக்கு ஈடுபலி தரணும். இதுதான் கர்த்தருடைய வேலை. ஆனா இதுக்கு வந்து கர்த்தர் வந்து பாருங்க நான் போறேன்ட்டு வர்றாரு. பாருங்க, உயர்வான இடத்துல இருந்து தாழ்வான இடத்துக்கு வர்றாரு. பரலோகம் எப்பேற்பட்ட இடம், அது பரிசுத்தமுள்ள இடம், மகா பரிசுத்தமுள்ள இடம். அங்க இருந்து இந்த பூமிக்கு, சபிக்கப்பட்ட பூமிக்கு வரார். யாராச்சும் வருவாங்கன்னு வரமாட்டாங்க. அருவருப்பான சபிக்கப்பட்ட இந்த நிலைமையில கூடிய பூமிக்கு வரார். அப்ப அவர் என்ன யோசிச்சிருப்பார் பாருங்க, எல்லாவற்றையும் வெறுத்து வரார். அதான் பிலிப்பியருக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்கு இருக்கணுங்கிறாரு. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் இருந்தாரு, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, எப்பேற்பட்டவர் அடிமையின் ரூபம் எடுத்து வர்றார். அவருடைய இருந்த நிலைமை தேவனுக்கு அடுத்த நிலைமை. ஆனா அந்த இடத்துல இருந்து பரலோகத்துல இருந்து அடிமையின் ரூபம் எடுத்து பாருங்க தம்மை தாமே வெறுமையாக்குறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் எவ்வளவு அங்க அவருக்கு இருக்கு, ஏன்னா எல்லாமே அவருடைய படைப்புகள் தான். எல்லாத்துக்கும் அவரு அதிகாரி. அவர் என்ன எல்லாம் வேண்டாங்கிறார், வெறுமையாக்குறதுங்கிறது அதான், எனக்கு எதுவும் வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வராரு. அது விட்டுட்டு இங்கே வரும்போது தான்
அடிமையின் ரூபம், நம்மள அடிமை. இந்த அடிமையின் ரூபத்துல மனுஷ சாயலானார், மனுஷகுமாரனா வந்தார். அவர் மனுஷ ரூபமா காணப்பட்டான்னு படிக்கிறோம். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, அதனாலதான் தேவன் என்ன பண்ணார், இப்படியாக அவர் எண்ணினதுனால அவருடைய எண்ணத்தை தேவன் பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருடைய எண்ணத்தை தேவன் பார்க்கிறவரா இருக்கார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, எந்த இடத்துலையும் அவர் வந்து உள் நோக்கம் வச்சு அவர் செயல்படல. தேவனுடைய வேலையை செய்யணும், நாம தான் செய்யணும். வந்துட்டார், அடிமையின் ரூபம் எடுக்கணும், ரைட் எடுக்கிறேன், இந்த கேவலமான பூமியில் பிறக்கிறேன், எல்லா மனுஷனுக்கு கீழே நான் இருக்கிறேன். அப்படியாக வந்து கீழ் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சார். சிலுவையின் இந்த எண்டு வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார். அன்பான சகோதரர்களே, தம்மை தாமே தாழ்த்தினார். ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த வாய்ப்பு என்ன தெரியுங்களா? அதனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்திட்டார். இயேசுவின் நாமத்துல வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாரும் முழங்கால்களும் முடங்கும்படியான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அப்ப அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தன்னை தானே சிலுவையின் மரணம் அறியதும் தாழ்த்தினதுதான். எப்பேற்பட்ட ஒரு தாழ்மைக்கு அவர் தான் முன்னுதாரணம். கரெக்டு, வேற யாருமே சொல்ல முடியாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் மிகச்சிறந்த முன்மாதிரி. அதனாலதான் பாருங்க, அதாவது பிதாவாகிய தேவனுக்கு பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பிலிப்பியர் 2:11, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேல பாருங்க தேவன் எப்படி பண்ணிக்காருன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடியாது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் வந்து அவருக்கு கொடுத்துட்டார். அப்போ பாருங்க, தன்னைத்தானே தாழ்த்தினார், என்ன செய்தாலும் தாழ்த்தினார். அவர் வந்து நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் இல்லை, அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு வந்தார். பாருங்க, என்ன வேண்டுக்கு மிஞ்சி என்ன இருக்கலாம். அவருக்கு வந்து அவ்வளோ அங்கே கனம் இருந்துச்சு, அவ்வளோ மகிமை இருந்துச்சு. என்ன வேண்டியதுக்கு ஒரு மிஞ்சி என்னலையே. பாருங்க, என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்னாம என்ன வேண்டியது கீழே என்றார். பரலோகத்தில் என்ன நிலைமையில் இருந்தார், கோடிக்கணக்கான தூதர்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்தார். பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த நிலைமையில் இருந்தார். எப்பேற்பட்ட நிலைமை, அதையெல்லாம் விட்டுட்டு என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன பண்ணுவான், சாத்தான மிஞ்சி என்னவன். பாருங்க, அவன் வந்து இயேசு கிறிஸ்து கீழே, ஆனால் என்ன பண்றான், அதுக்கு மேலே அவன் மிஞ்சி என்றான். அப்ப என்ன ஆச்சுன்னா தாழ்த்திட்டார். ஆனா குமாரன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறாரு. இவர் என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி இல்லை, ரொம்ப தாழ்த்துறார். எது வரைக்கும் தாழ்த்துறாருன்னா, சிறுவையின் மரணம் வரையும் தான் தாழ்த்துறார். அடிமையின் ரூபம் எடுத்து வர்றார். கேவலமான சாபமான கரப்பாம்பூச்சி போன்ற இருக்கக்கூடிய இந்த ஒரு பூமியில அவர் வரார். அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை விட்டுட்டு என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்னல. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தி வச்சிருக்காரு. அதனால சொல்றாரு, நமக்கு யாருடைய சிந்தை இருக்கணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்கணுங்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சிந்தை சிந்திச்சாரோ அந்த சிந்தை தான் நமக்கு இருக்கணும். தலை சிந்திக்கிறத நம்ம சரீரங்கள் நம்ம சிந்திக்கணும். அன்பான சகோதரர்களே, அப்போ நம்ம எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போயிடக்கூடாது. அதான் நீதிமொழிகளுக்கு பிரசங்கி எழுதும்போது சொல்றாரு, நீதிமொழிகள் 16:18, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பாருங்க, மனமேட்டிமை கூடாது, அது வந்து நம்மளை வீழ்ச்சி செஞ்சிடும். ஏன்னா பாருங்க அன்பான மனமேட்டிமை உள்ளவன் எவனும் தேவனுக்கு அருவருப்பானவன் சொல்றார். அருவருப்பானவன் தேவனுக்கு. அப்போ இது வந்து நம்ம செய்யக்கூடாது. அதான் சொல்றாரு, மிக 6:8 படிக்கிறோம், மனுஷனே நன்மை என்னதென்று படிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்வது, இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்க, நம்ம என்ன தேவன் நம்மகிட்ட கேட்கிறார், மனத்தாழ்மை நடங்க, அதுதான் கேட்கிறார். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல யாரும் மனத்தாழ்மை நடக்கிறது இல்லை. ஆனால் தேவ ஜனங்கள் வந்து மனத்தாழ்மையோட தான் நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் வந்து தேவன் வந்து நம்ம இடத்துல கேட்கிறாரு. ஏன்னா நம்ம வந்து மேன்மை பாராட்டு ஒன்றுமே கிடையாது. நம்ம குறித்து மேன்மை பாராட்டு என்ன இருக்கு? நாம அற்பமானவங்க, நாம் ஒண்ணுமே இல்லாதவங்க. அதான் சொல்ற 2 Corinthians 10:17-18 மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு. நமக்கு மேன்மை பாராட்டு ஒண்ணுமே இல்லை, ஒரு விஷயமே இல்லை. நம்மளை பெருசா நினைக்க ஒண்ணுமே இல்லை. நம்ம மேன்மை பாராட்டுனா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால புகழப்பட வந்து உத்தமன் சொல்லி பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை புகழ்ந்தார், அதுதான் பெருசு. நம்மளே புகழ்ந்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, லூக்கா 7:17-10,
அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். பாருங்க, நமக்கு எப்பேற்பட்ட வேலையை தேவன் கொடுத்தாலும் சரி, இன்னும் பெரிய வேலையை கொடுத்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாலும் நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது நாங்கள் வந்து அது சரி செஞ்சு முடிச்ச பின்னாடி அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுங்கன்னார். நாம் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்கிறோம், நம்ம அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க தான். அதனால தான் பாருங்க, அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்கள தான் தன்னை வந்து நான் அறிக்கையிட்டு கத்தரும் போனார், அவருடைய அப்போஸ்தலரும் அப்படிதான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க சொல்லிட்டு போனாங்க. அவங்க அப்போஸ்தலன் பவுல் கூட பாவிகளே பிரதான பாவி நான் தான் சொன்னார். அப்படியாக வந்து தங்களை அந்த அளவுக்கு தாழ்த்தினாங்க. அதனால நமக்கு என்ன சொல்றாரு அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து நம்மளை தாழ்த்தணும்னு சொல்லி சொல்றாரு. என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாதுங்கிறார். அதான் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5:6. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதாவது நம்ம தாழ்மையோடு இருக்கணும், அதைத்தான் அணிஞ்சியோட சொல்றாரு. ஏன்னா பெருமையுள்ளவர்கள் தேவன் வந்து எதிர்த்து தான் நிற்கிறார். தேவன் எதிராளியே மாறிடுவார். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதனால தான் சொல்றாரு, ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்காக என்ன பண்ணுங்க, அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள். அப்ப ஏற்ற காலத்துல தேவன் உயர்த்துவார். அதனால பலத்த கருத்துல அடங்கி இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப அன்பான சகோதரர்களே, நம்ம கிட்ட தேவன் வந்து அதாவது நம்மளை ஒண்ணுமே இல்லைன்னு தான் நம்ம நினைக்கணும். நம்ம அப்பிரயோஜனம் ஊழியக்காரன் தான் சொல்லணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது நம்ம கடமை மாத்திரம் செஞ்சோன்னு சொல்லணும். நம்மளை குறித்து பெருமையாக நினைக்கிறதுக்கும் பேசுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நாம் எந்த நிலைமையில இருந்தால் எந்த நிலைமை இங்கே வந்திருக்கிறோம். நம்ம இப்பேற்பட்ட அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். அதனால் நம்ம வந்து தேவன் வந்து மாபெரும் அழைப்பு கொடுத்துருக்காரு. நம்ம இந்த அழைப்புலேருந்து நம்ம வந்து வழிவிலகி போயிடக்கூடாது. ஏன்னா உதாரணங்கள் பார்த்தோம், எப்படியெல்லாம் அவங்க வழிவிலகி போனாங்கன்னு. அவங்க அந்த அழைப்புலேருந்து விழுந்து போனாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி அந்த விழுந்து போனவங்க நமக்கு உதாரணமாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிறந்த முன்மாதிரி. அவருடைய தாழ்மை அவர்லேருந்து சிந்தை நமக்குள்ள இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நமக்கான வாய்ப்பு தேவன் வச்சிருக்காரு. நிச்சயமாக நம்ம வந்து அவர் திருச்சபையின் வாய்ப்புகளை கொண்டு வந்துருவார். நம்ம தைரியமாக என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது கடைசி வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமா, தேவன் இரக்கம் செய்ய ரெடியா இருக்கார். அதனால நம்ம சகாயம் செய்யும் கிருபை அடையிறதுக்கு, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அப்போ நம்ம தைரியமாக கிருபாசன தண்டையில சேர்றதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் என்பது பாருங்க, நமக்கு என்ன தைரியம்னா தேவனுடைய அந்த இரக்கம் தான். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கார். நமக்கான வாய்ப்பு நிச்சயமா தேவன் நமக்கு தருவார். நம்மளையும் அவர் வந்து இப்படியான ஒரு அழைப்பில் கொண்டு வந்திருக்கார். அவருடைய குமாரனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக மாற்றுவார். நமக்கான வேலையை நம்ம தொடர்ந்து செய்யணும். அன்பான சகோதரர்களே, நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன வேண்டுக்கு மிஞ்சி எண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு படிப்பினை இந்த நாளில் நம்ம பாடத்தின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். கற்றுக்கொண்ட சத்தியத்தை நாம் நிலை நின்று அதை கேட்ட கிரியை காட்ட தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.